जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौ भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम हरे हरे गोविंद जय गोपाल जय गोविंद जय गोपाल जय राधा रमन गरि गोविंद जय राधा रमन गरि गोविंद जय नित्याय गौरंगा नित्याय गौरंगा नित्याय गौरंगा नित्याय गौरंगा नित्याय गौरंगा नित्याय गौरंगा हरि बोल 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 जय श्रीला प्रभुपाद 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 गुरुदेव 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 हे गुरुदेव ஹரே கிருஷ்ணா. மறுபடியும் இன்றைக்கு ஷீலா குரு மகராஜுடைய ஷீலா கிரேஸ் ஹோலினஸ் கிரேஸ் ஜெயபதாகா சுவாமி மகராஜுடைய சங்கத்தின் மூலமாக அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய கோடி கோடி நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அடியேனுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. இருந்தும் அடியேன் நேரடியாக பல விஷயங்கள் ஹோலினஸ் ஜெயபதாகா சுவாமி மகராஜிட்டேருந்து குரு மகராஜிட்டேருந்து என்ன கத்துண்டோம், என்ன ஒரு குருனா ஒரு ஆன்மீக சீடன்னா எப்படி அவர்கிட்ட இருந்து என்னென்ன பக்தியை பத்தி எப்படிலாம் கத்துக்கணும், என்னென்னலாம் அவர்கிட்ட இருந்து அந்த அப்பேற்பட்ட அவர்கிட்ட இருந்து என்னென்னலாம் அடியேன் கத்துண்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அடியேனுக்கு புரிஞ்சதை உங்களுக்கு தெரிஞ்சதை பகிர்ந்துக்கிறதுக்கு
வாய்ப்பு கொடுத்த இந்த ஜெயபதாகா ஹோலினஸ் கிரேஸ் ஜெயபதாகா சங்கத்தின் மூலமாக இருக்கிற அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் வைஷ்ணவிகளுக்கும் மற்றும் மூத்த மற்றும் அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் அடியேனுடைய கோடி கோடி நமஸ்காரத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு வந்து கோடி கோடி நமஸ்காரம். இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஹரே கிருஷ்ணா பக்தர்களே. மாதாஜி வந்து போன வாரம் ராதா கேசவ தாஸ் அப்படி பிரபுஜி பேசினாங்க இல்லையா, அவங்களோட மனைவி சாந்தினி ஸ்வரூப தேவிதாசி. அவங்க எல்லாரையும் அவங்கள நம்ம எல்லாரும் சேர்ந்து வருக வருகன்னு வரவேற்போம். அவங்க கூட நம்ம வந்து குரு மகாராஜரோட சங்கத்தை எடுத்துக்கலாம். அவங்க ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஆரம்பிக்கலாமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. சரி மாதாஜி, நன்றி மாதாஜி. இப்ப வந்து நம்ம வந்து இன்றைய அமல் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு ஆன்மீக குருவின் முக்கியத்துவம் குறித்தும், அதே மாதிரி ஒரு சீடன் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறது குறித்தும் நம்ம வந்து அடியேன்னு வந்து நேர்ல அங்க பார்த்தது நடந்தது மற்றும் இத வந்து என்ன அடியனுடைய ஜெயபதாகா சுவாமியிடம் கற்றுக்கொண்டதை பத்தி தெரிந்த அளவு பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வகுப்புகளுக்கு இது பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி தியான ஸ்லோகம் சொல்லிடலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனாசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்வாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி சுபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரும் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சககனா லலிதா ஸ்ரீ விஷாகான் விதாம்ச ஹே கிருஷ்ணா கருணா சிந்து தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்தா ராதா காந்தா நமஸ்துதே தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியே வாஞ்சா கல்பதரூபயஸ்ய கிருபா சிந்து வயேவ ச பதீதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கேத ஏகிரும் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரி ஓம் தத்சத். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. இஸ் ஹோலினஸ் ஜெயபதாகா சுவாமி குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. இன்றைய அமர்வுல வந்து நம்ம ஆழமாக போறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக குருவின் முக்கியத்துவம் குறித்தும் ஒரு சீடன் வந்து எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கறத குறித்தும் நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கோம். அப்படி பாக்குறப்ப நம்ம ஒரு ஆன்மீக குருவை புரிந்து கொள்றதுக்கு அவருடைய உண்மையான, அதாவது அவர் உண்மையான சீடராக ஆகவும் விரும்பினால் நாமவே நம்ம வந்து சொந்த முடிவுகளை எதுவுமே உருவாக்காம அவருடைய அடிச்சுவடுகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இதை வந்து ஒரு முறைக்கு 4 முறை நம்ம வந்து திருப்பி அதை மைண்ட்ல வச்சுண்டு இது டெய்லியே படிச்சோம்னாலே எழுதி வச்சுண்டு நமக்கு வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு நாள் வந்து கரெக்டா நம்ம அந்த லைனுக்கு வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிறது அடியேனுடைய புரிதல். அதாவது நாம் வந்து ஒரு ஆன்மீக குருவை புரிந்து கொள்வதற்கு உண்மையான சீடராக ஆக விரும்பினால், அதாவது நாமவே எந்த விதமான சொந்த முடிவுகளையும் உருவாக்காம அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு கற்பனை செய்யாம அவருடைய அடிச்சுவடுகளை கண்டிப்பாக ஆஸ் இட் இஸ், எப்படி ஷீலா பிரபுபாதர் வந்து பகவத்கீதை ஆஸ் இட் இஸ் இருக்கிறபடியே ஆஸ் இட் இஸ் கொடுத்திருக்காரோ அது நம்ம அப்படியே பின்பற்றணும் அப்படிங்கிறது. ஏவா பராபக்திர் யதா தேவா ததா குரு தஸ்யத்ய காதுர்மை அத்ராக்
சகாத்திய மகாத்மனக. அதாவது எவனுக்கு தெய்வத்திடம் மேலான பக்தியும் தெய்வத்திடம் அதாவது மேலான பக்தியும் தெய்வத்திடம் இருப்பது போலவே குருவிடமும் பக்தி உள்ளதோ அந்த மகாத்மாவிற்கு கூறப்பட்ட இந்த அர்த்தங்கள் வந்து தானாகவே வெளிப்படுமா. அதாவது அந்த கருணையை வந்து பகவானே வழங்குறார். எப்ப வந்து ஒரு பகவான் கிட்டையும் மேலான பக்தியும் அதேக்கு மேல தெய்வத்திடம் இருக்கிறது மாதிரியே குருவிடமும் பக்தி இருக்கோ அதை வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னு. இதுல வந்து சிறந்த ஆன்மீக ஆசான்கள் வேத இலக்கியத்தின் அறிவியலை வந்து ஊகங்களுக்கு இடமின்றி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிலாம் கற்பனைலாம் செய்யாம அப்படியே சொல்ற மாதிரி மட்டும் இல்லாமல் அதன் போதனைகளின்படி அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்கணும். அப்பேற்பட்ட இந்த ஆச்சாரியர்கள்லாம் இருக்காங்க. 4 பரம்பரையிலுமே இருக்காங்க. அப்படி பார்க்குறவங்க எப்படி அவங்க வந்து பௌதீக வாழ்வையும் ஆன்மீக வாழ்வையும் வந்து சரிசமமான எப்படி அது அந்த வாழ்க்கை பௌதீக வாழ்க்கையை நடத்திட்டு எப்படி ஆன்மீகத்துல மேலும் மேலும் அவங்க வந்து முன்னேறி பல பல பாடல்கள் பல பல விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். பக்தி வினோத் தாக்கர் ஆகட்டும், பக்தி சித்தாந்த சுவாமி குரு மகராஜ் ஜெயபத இவரு ஷீலா பிரபுபாதருடைய குருவாக்கட்டும், இப்படி நம்ம ஒவ்வொன்றும் பார்த்தும் படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 6 கோஸ்வாமிகளுடைய விவரங்கள் இதெல்லாம் அவங்களுடைய அப்பியரன்ஸ் டிசிப்ளின்ஸ் வரப்பெல்லாம் அது எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து படிக்கணும் புத்தகத்துல. அதே மாதிரி ஷீலா பிரபுபாதருடைய புத்தகங்கள் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறப்ப எப்படி எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எப்படிலாம் நம்ம நடந்துக்கணும், எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க முடியும் அப்படிங்கிறத. இன்னைக்கு காலையில வகுப்புல கேட்கிறப்ப அப்ப ஒரு இந்து தான் அவங்க கேக்குறாங்க. இது மாதிரி வந்து ரத்தத்துக்கு வந்து இதை கொடுத்து பலி கொடுத்து ஆடு மாடுகள்லாம் அதை வந்து நம்ம தொட்டு அவங்கவுங்க வீட்டுல இது பண்ணாலே அதெல்லாம் பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு அவங்களுடைய கீழ்நிலையில இருக்காங்க. அவங்களுடைய புரிதல் அவ்வளவுதான் அப்படிங்கிறது. அவங்க இது மாதிரி வரணும் அப்படின்னா ஷீலா அகில உலக கிருஷ்ண உணர்வு இயக்கத்துக்கு வந்தாதான் அவங்கள மேல்நிலை மேலும் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. அப்படி இப்படி இப்படி ஒரு தாழ்மையான நிலைமையில கூட மக்கள் வந்து இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதுவும் இந்த கலியுகத்துல நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதை தெரிஞ்சுக்கணும், என்ன முக்கியம், இந்த மனித உடல் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, யாருக்கு சேவகம் செய்யணும், பகவானுக்கு சேவகம் செய்யணும், குருக்கு சேவை செய்யணும், வைஷ்ணவர்களுக்கு பக்தர்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்காம ரொம்ப தாழ்மையான நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது. அது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீக குருவின் கருணையால் ஒருவன் கிருஷ்ணரின் அருளை பெறுகிறான். குருவருள் இல்லையே ஒருவருள் இல்லை சொல்றோம். அது மாதிரி வந்து ஆன்மீக குருவின் கருணையால் வந்து ஒருவர் கிருஷ்ணரின் அருளை பெறுகிறான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அது மாத்திரமல்ல, ஆன்மீக குரு வந்து கருணையின்றி ஒருவனால எந்த விதமான முன்னேற்றமும் அடைய முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. நமக்கு நாமளே கூகுள்ல போய் ட்விட்டர்ல போயோ படிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கவே முடியாது. நமக்கு ஒருத்தர் கேட்கணும், ஒருத்தர் சொல்லணும், உன்னத பக்தர்களாக இருக்கிறவங்க வந்து அவங்க சொல்லணும், நம்ம வந்து கேட்கணும். இப்படி நம்ம சிரவணம் கேட்டுதான் நமக்கு வந்து புரிதல் வரும் அப்படிங்கிறது. அதனால சீடன் வந்து தன்னை பௌதீக பெருங்கடலிலிருந்து மீட்டெடுத்து முந்தைய ஆன்மீக ஆசான்கள் கருணைக்கு தகுதியானவன தன் வட்டத்தில் அவன் ஏற்றுக்கொண்டதற்காக ஆன்மீக குருவுக்கு கடன்பட்டிருக்கான். நம்ம யாருக்கு எல்லாருக்குமே தேவதேவருக்கு கடன்பட்டிருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற இந்த உடலுக்கான குருக்கு, லைவ்ல இருக்கிற இந்த உடலுக்கான ஆன்மீக குருக்கு வந்து நம்ம மிக மிக கடமைப்பட்டிருக்கோம். அவரால மாத்திரம்தான் இப்ப நம்மளை வந்து பகவான் கிட்ட ஒரு பாலமா இருந்து பகவான் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்து பக்தி தொண்டு செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அது மாத்திரமல்ல, பக்தர்கள் வைஷ்ணவர்கள் இவாளால மட்டும்தான் நம்மளை கைப்பிடிச்சு கொண்டு ஆன்மீக குரு கிட்ட கொண்டு போய் விட முடியும். அந்த ஆன்மீக குருவால தான் நம்ம கிட்ட பகவான் கிட்ட கொண்டு போய் முடியும். இப்படி எல்லாம் சீட பரம்பரை செயின் டிசைபிள்ஸ் அசோசியேஷன் வருது இல்லையா, அந்த மாதிரி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கு பக்தர்களுடைய அசோசியேஷன் சங்கமம் எப்போதுமே தேவை. நமக்கு ஒரு செகண்ட் பதம் ஒரு அடியிலையும் நமக்கு வந்து டேஞ்சர் காத்துன்னு இருக்கு. அதனால நம்ம அதுவும் இந்த கலியுகத்துல வந்து மாயா வந்து பக்தர்களை தான் முதல்ல அட்டாக் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்ப என்ன பண்றான், தாக்கு பிடிக்கிறானா இல்ல ஓடி வந்துடுறானா நம்ம கிட்ட அப்படின்னு. அதுவும் பகவானுடைய புறச்சக்தி தான். இருந்தாலும் நம்ம வந்து மேலும் மேலும் இந்த உலகில ஜென்மமிட்டு ஜரா வியாதிங்கிற மாதிரி இறப்பு பிறப்பு இந்த சுழற்சியிலேருந்து நம்ம வெளிவந்து இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் புயல் வெள்ளம் எவ்வளவோ இருக்கு. அத்தியாத்மிக் ஆதி தேவதிக் ஆதி பௌதிக் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல மற்றும் எவ்வளவு மனசு மனந்து வேதனைகள் எவ்வளவோ இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது.
அவங்களுடைய ஆசைப்பட்டு வந்துட்டோம் இங்க இந்த கர்ம பூமிக்கு. பட் திரும்பி போகிறதுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எல்லாருக்கும் ஆன்மீக குரு தேவை. வெறுமனே இந்த 1 மணி நேரம் நம்ம வகுப்புகள்லாம் கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அந்த நேரத்துல இந்த இதுவ மொபைல ஆஃப் பண்ண உடனே நமக்கு எல்லாமே மறந்து போயிடுது. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் இது பண்ணக்கூடாது நம்ம. அதனால எப்பொழுதுமே நம்ம வந்து அப்படியே எப்படி மிலிட்ரியிலலாம் அவங்க ரெடியா இருப்பாங்களோ, எந்த நேரம் எந்த மாதிரியான ஒரு இது சொல்றாங்களோ அதை செய்யறதுக்கு, அந்த மாதிரி எந்த நேரமும் நம்ம 24 மணி நேரமும் அவங்க எப்படி ரெடியா இருப்பாங்களோ, தயாரா இருப்பாங்களோ, அந்த மாதிரியான ஒரு தயாரா இருக்கிறதுக்கு ஆன்மீக குரு கண்டிப்பா தேவை. அதாவது சீடன் வந்து தன்னை வேற எதுக்கும் அப்ப கூட நம்ம சுயநலம் தான். நம்மளுடைய இந்த பௌதீக பெருங்கடலிலிருந்து நம்ம வந்து மீட்டெடுத்து ஆன்மீக ஆசான் கருணைக்கு தகுதியான தன்னுடைய வட்டத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு ஆன்மீக குரு வந்து கடமைப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது. அதனால சீடன் வந்து ஆன்மீக குருவை சாட்சாத் பரமனிடம் வேறுபட்டவர் அல்ல அப்படின்னு கருதி அதற்கேற்ப அவருக்கு மரியாதை செலுத்துறான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். குரு அப்படிங்கிறவர் சாதாரண மனிதர் நபர் கிடையாது. அவர் அப்படி நம்ம நினைத்தல் மிக மிக அபராதமாகும். அதனால அவன் ஆன்மீக குரு அறிவுறுத்தலை கண்டிப்பாக பின்பற்றி பணிவுடன் சேவை செய்கிறான். அதான் பக்தர்களுக்கும் அபக்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். பணிவுடன் ஹம்பிள்னஸ், அந்த ஹம்பிள்னஸ் வந்தாலே ஏதோ ஒரு குருன்னு தெரிஞ்சுண்டு அந்த கருணை இருக்கு, அது பிரகாரம் அவன் நடந்திருக்கான்னு நம்மளே புரிஞ்சுக்க முடியும். எப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டான், கோபம் வர்றதில்ல இப்ப அப்படின்னு நம்மளே நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம பார்க்கலாம். அந்த ஆன்மீக அந்த தலத்திற்கு போயிட்டு குரு எடுத்துட்டோம் அப்படின்னா அவள்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியும். நம்ம வீட்டிலேயே நம்ம பார்க்க முடியும். அப்படி அந்த ஆன்மீக குருக்கு சீடருக்கு இடையேயான உறவு வந்து மிகவும் நுட்பமான இயல்பு உடையது. அது எப்படி சொல்றது, நல்ல நல்ல மெல்லிய சாஃப்ட் டிஷ்யூன்னு சொல்லுவா இல்லையா இந்த பிரெயின்ல, அந்த மாதிரியான மிகவும் ஒரு நுட்பமானது, அப்படி இயல்புடையது அது. சீடன் வந்து ஆன்மீக அறிவுத்தலை பின்பற்றி அவருக்கு சேவை செய்யறது மூலம் அந்த ஆன்மீக நுட்பத்தை வளர்த்து கொள்றப்ப இந்த உறவை உணர்ந்து அனுபவிக்க முடியும். அதுதான் கிருஷ்ண உணர்வு. அகில உலக கிருஷ்ண உணர்வு இயக்கம்னு எதற்கு ஷீலா பிரபுபாதர் பேர் வச்சாரு. எவ்வளவோ பேர் இருக்கே, கோவிந்தான்னு பேர் இருக்கு, அவருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கு, எத்தனையோ நாமங்கள்ல பெயர் வச்சிருக்கலாமே. ஏன் அது கூட ஷீலா பிரபுபாதர் வந்து அகில உலக கிருஷ்ண உணர்வு இயக்கம், அதை உணர முடியும். நம்ம அப்பதான் உணர முடியும். ஆன்மீக ஒரு அறிவுறுத்தல்களை பின்பற்றி நம்ம வந்து சேவை செய்யறப்பதான் சனாதன தர்மம் அப்படிங்கிறது என்ன, வேறு ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்கிறது தான் சனாதன தர்மம். நான் இந்தியன், நான் ஹிந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை புரியுறது. கணவன் குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் சேவை செய்யறது, மனைவி குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் சேவை செய்கிறது, தாய் தந்தையருக்கு சேவை செய்யறது, இப்படி எல்லாம் நிறைய தெரியும். ஆனா பகவான் ஒருத்தர் தான் என்ஜாய் பண்றவர். நம்ம எல்லாமே தொண்டர்கள், பக்தர்கள், தாசன் அப்படிங்கிற நினைப்பு வரணும். அதனாலதான் எப்பொழுதுமே நம்ம நான் செஞ்சேன், நான் படிச்சேன், நான் தான் சொன்னேன் கிளாஸ், நான் தான் கிளாஸ் எடுத்தேன்னு கூட வரக்கூடாது. அடியேன்னு சொல்லிண்டே இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் நம்ம வந்து தாசன் தான், அடியேன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவு கொஞ்சமாவது உள்ள வரும். ஏன்னா நான் என்ற அகந்தை வந்துடுத்துனா நம்மளால எதையுமே கத்துக்க முடியாது. குருவுக்கு கண்டிப்பா சப்மிசிவா நம்மளால மரியாதை செலுத்த முடியாது. சப்மிசிவா நம்ம வந்து இதுவா பணிவோட நம்ம எந்த விதமான செயலும் செய்ய முடியாது அப்படிங்கிறது. அதனாலதான் பரமனிடம் வேறுபட்டவர் அல்ல அப்படிங்கிறதுனாலதான் அதற்கேற்ப அவருக்கு மரியாதை செலுத்துறான். அதே மாதிரி ஆன்மீக குருவின் அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றணும். பணிவுடன் சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி குருக்கும் சீடக்கு இடையேயான உறவு வந்து மிகவும் நுட்பமானது அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு சேவை செய்வதன் மூலம் எப்படி நம்ம வளர்த்துக்கிறது, இந்த உறவை உணர்ந்து அனுபவிக்க முடிகிறது அப்படிங்கிறத பாக்குறப்ப ஆன்மீக குரு எந்த சேவையை ஏற்றுக்கொண்டாலும் அதை அவர் முழு கடவுளான கிருஷ்ணரின் சார்பாகவே அவர் செய்வார் அப்படிங்கறது நம்ம புரிதல் வேண்டும். அவர் வந்து அவருக்காகவோ அல்லது அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப போன முதல் வாரம் இந்த பிரபு சொல்றப்ப இது மாதிரி அவரை வந்து உயர்ந்த இதுல பிறந்தவர், நிறைய விஷயங்கள் குரு மகராஜ் ஜெயபதாகா சுவாமி குரு மகராஜை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னார். நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதனால அப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி இருந்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுடைய வீடு எல்லாத்தையும் என்னென்னலாம் பௌதிக லௌகீக விஷயங்கள்லாம் வசதியா இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு
அவர் வந்து இதுக்கு அகில உலக கிருஷ்ண பக்தி ஷீலா பிரபாத்தோட மிஷனுக்கு எப்படி தொண்டி புரிஞ்சாருங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கறத நம்ம முடிஞ்ச அளவு என்ன முடிகிறதோ நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆன்மீக குருக்கு சீடனுக்கு இடையான உறவு வந்து அதுதான் மைய கருத்து. எப்படி எப்பேற்பட்ட இது அப்படிங்கிறது. துரதிருஷ்டவசமாக நாம வந்து ஒரு குறிப்பிட்ட திட்டத்துடன் சென்று குரு மகாராஜன் அவரது ஒப்புதலை கேட்கிறோம். இந்த இயக்கத்தின் பணியில் அவருக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்பதற்கு பதிலாக நம்ம வந்து வாழ்வில் ஆன்மீக குருவின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கிறப்ப ஷீலா பிரபுபாதருடைய நூல்கள், அதாவது எவ்வளவு எழுதியிருக்கார் அவர், நூல்கள் முழுவதும் ஆன்மீக வாழ்வின் மைய ஆன்மீக குருவின் கட்டளையை ஏற்றுக்கொள்வதே அப்படிங்கிறது திட்டவட்டமாக சொல்லியிருக்கார் ஷீலா பிரபுபாதர். அது நல்லா ஒவ்வொரு புத்தகத்திலையும் நம்ம படிச்சு, அதாவது நல்லா ஆழமா உணர்ந்து படிக்கணும். எல்லாரோடையும் படிக்கிறப்ப அப்படியே ஞாபகங்கள்லாம் எங்கேயோ வச்சுட்டு படிச்சோம்னா திருப்பி திருப்பி படிக்கணும். இந்த புத்தகத்தை படிச்சா என்ன, திருப்பி திருப்பி அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப இதுதான் மைய கருத்தா சொல்லப்பட்டிருக்கு. ஷீலா பிரபுபாதர் புரிஞ்சுக்க முடியும். ஷீலா பிரபுபாதர் தனது சொந்த உதாரணத்தின் மூலம் ஆன்மீக குருவை மகிழ்விப்பதே ஆன்மீக வெற்றிக்குரிய ரகசியம் அப்படிங்கிறத வந்து நமக்கெல்லாம் காட்டினார். நமக்கு எல்லாமே அந்த கதைகள் மூலம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பயோகிராஃபி மூலம் எப்படி வந்து ஷீலா பிரபாத்தர் இது பண்ணார். அப்படி அவருடைய மிகவும் அர்ப்பணிப்புள்ள சீடர்களும் இதற்கு வந்து வாழும் உதாரணங்களாக திகழ்கின்றனர். இப்ப வந்து அது மாதிரி ஷீலா பிரபாத்தர் அண்டர் வந்தவங்களும் சீடர்களும் வந்து உதாரணங்களாக இருக்காங்க அப்படின்னு ஷீலா பிரபாத்தருடைய அர்ப்பணிப்புள்ள சீடராக குரு மகராஜ் தனது சொந்த உதாரணத்தின் மூலமாகவும் அவருடைய அமுதமயமான வகுப்புகளின் மூலமாகவும் ஆன்மீக குருவின் முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு கற்பிப்பதை ஒருபோதும் அவர் நிறுத்துவதில்லை. இன்று அளவு கூட அவர் சொல்லிண்டே தான் இருக்கார். ஒருபோதும் அவர் நிறுத்தல. ஆன்மீக குரு நிலை நிலை வந்து தாக்கப்பட்ட காலங்களிலும் கூட குரு மகராஜா வந்து அனைத்து விமர்சனங்களையும் சிரமங்களையும் பொருட்படுத்தாமல் இந்த மிகவும் ரகசியமான கொள்கையை உறுதியாக பாதுகாத்தார். நம்ம எல்லாம் அதை பார்த்துட்டே இருக்கிறவாளுக்கு தெரியும். அவர் செஞ்சுட்டே இருக்கிறத, அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படி இப்ப மேலும் மேலும் அந்த இது எப்படி எப்பொழுதுமே கௌரங்கா நித்யானந்தா கௌரங்கா நித்யானந்தான்னு அவருடைய நினைவுகள் முழுக்க முழுக்க கௌரங்கா 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 கௌரங்கா. அனைத்து வார்த்தைகள் நான் அடியன் எல்லாம் அப்பெல்லாம் ஹரி போல் யாத்திராலாம் சொல்லுவாங்க, உடனே ஹரி போல். ஆனா குரு மகாராஜ் எப்ப பார்த்தாலும் அவர் சொல்றப்ப வந்து எந்திரிக்கிறமும் சரி, உட்காரப்ப கௌரங்கா அப்படின்னு கத்துவார். அப்புறம் நாங்கெல்லாம் நித்யானந்தா அப்படின்னு கத்துவோம். அப்புறம் திருப்பி அவர் என்ன சொல்வார், நித்யானந்தான்னு சொல்லிட்டு அவரு நித்யானந்தா அப்படிம்போம். நாங்க சில நேரம் நித்யானந்தா அப்படின்ற உடனே அவர் கௌரங்கா அப்படிம்பார். இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டுகள் நடுவில் வகுப்புகள்லாம் எடுக்கிறப்ப அப்படி வந்து விளையாட்டாகவும் கொஞ்சம் வகுப்புகள் எடுக்கிறது, நடுவுல ஒரே சீரியஸா வகுப்புகள்லாம் எடுக்காம, அப்புறம் குழந்தைகள் அங்க பக்கத்துலலாம் இருப்பாங்க, அவங்கள பார்த்து கௌரங்கா அப்படின்னு விளையாட்டா சொல்வார். உடனே அந்த குழந்தைக்கு திருப்பி சொல்ல தெரியாது. உடனே அவங்க அம்மா பார்த்து, அப்பாவோ யாரோ உட்காந்துருக்கா பார்த்து நீ சொல்லு அப்படிம்பாரு. அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து அந்த அந்த சொல்ற விதம் கூட ரொம்ப நமக்கு எளிமையா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த கௌரங்கா நித்யானந்தா அந்த இதை வந்து நம்ம கேட்க முடியும். இப்படி வந்து குரு மகராஜ் வந்து ஆன்மீக வாழ்வியல வந்து அது அவருடைய அந்த ரகசியங்களை வந்து கொள்கையை வந்து உறுதியாக அவர் பாதுகாத்தாரு. அவருடைய நிலை தாக்கப்பட்ட நிலையை கூட குரு மகராஜ் வந்து எல்லா விமர்சனங்களையும் சிரமங்களையும் எதையுமே அவர் பொருட்படுத்தல. இப்படி குரு மகராஜின் ஆன்மீக வாழ்வியல் பிரவேசம் வந்து ஆன்மீக தெய்வீகமும் நிறைந்தது. அவர் ஷீலா பிரபுபாதர் சேவை முழுமையாக அர்ப்பணிப்பை வந்து அவர் காட்டினார். மிகப்பெரிய உதாரணம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் நேரடியாக அங்க இருக்கிறப்ப பார்த்ததுனால நமக்கு வந்து அதனுடைய நினைவுகள் வந்து பசுமரத்தாணி போல அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. அவர் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் அந்த சுகபோகங்களை எல்லாத்தையும் துறந்து இந்த இயக்கத்துல வந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார். அதற்கு வந்து நம்ம வந்து அப்படியே அதெல்லாம் பார்த்து இது பண்ணதுனால நமக்கு தெரியறது, இல்லாட்டி புரியாது. அதே மாதிரி பிரபுபாத் வந்து மிகுந்த அன்பையும் அக்கறையும் காட்டி எங்கள் குருதேவர் வந்து மிகவும் பெரும் நம்பிக்கையை வளர்த்தார். ஃபெய்த், அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபெய்த் இல்லாம நம்ம பாட்டுக்கு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க செஞ்சுட்டு போனோம்னா நமக்கு அதுல வந்து அவ்வளவு தூரம் ரொம்ப நாளைக்கு அது நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. டக்குன்னு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஏதோ ஒரு டைவர்ஷன்ல நம்ம இதுவாயிடுவோம். மேலும் மேலும் ஆன்மீக பக்தியில வந்து முன்னேற முடியாது. கிருஷ்ண உணர்வு மீதான அவரது ஈர்ப்பு வந்து அவர் வந்து பிரபுவின் பல்கலைக்கழகத்தை வந்து
கல்விக்கு சேர்ந்த போது புத்தரை பற்றிய ஒரு விருந்தினர் வந்து விரிவுரையாடலால அவர் அதாவது ஈர்க்கப்பட்டார். அவருடைய லெக்சர் மூலியமா அவர் ஈர்க்கப்பட்டார். அதுவே பௌத்தத்தை பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்காக இந்தியாவிற்கு போகணும் அப்படின்னு அவர் முடிவெடுக்க தூண்டியது குருமகராஜ. இந்தியாவுக்கு புறப்பட அவரை வந்து ஆகிறப்ப அவர் ஒரு பூங்காவில் வந்து தனது அந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதரின் பக்தர்களை அவர் சந்திக்கிறாரு. அப்ப அந்த பக்தர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா கீர்த்தனம் செய்து கொண்டு பகவத்கீதையை விநியோகித்து புக் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து ஒரு பக்தரிடம் வந்து அவரோட வந்து பேக் டு ஹார்ட்கேட் பத்திரிகைன்னு ஒரு பிரதிநிதியை கொடுப்பதற்காக அவரை அணுகிறப்ப அந்த பக்தரின் முகத்தில் இருந்த அதை பார்த்து அவர் வந்து திகைத்து போறாரு. அப்படியே 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 பார்த்து அப்படியே திகைத்து போறாரு. அப்ப போறப்ப என்ன ஆகுறதா அந்த இதுல திலக்க பார்த்து திகைத்து போன ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வுகளுக்கு வந்து ஆளான அவர் வந்து ஓடுறாரு. அவர் வேகமா ஃபாஸ்டா ஓடுறாரு. அப்படி ஒரு சில நிமிடங்கள் ஓடிய பிறகு என்ன ஆகுது அப்படின்னா தான் கண்டதை பத்தியும் தன்னை எப்படி இவ்வளவு பாதித்தது அப்படிங்கிறத பத்தி சிந்தித்து அவர் அப்படியே நிக்கிறாரு. ஓடுறாரு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அப்படியே நிக்கிறாரு. அந்த திலக்க பார்த்துட்டு அவருக்கு வந்து ஏதோ ஒரு இது ஏற்படுறது, ஒரு பிரமிப்பு, ஒரு ஆச்சரியம், ஏதோ திருப்பி நினைவுகள், ஏதோ ஏதோ அவருக்கு சொல்றோம் இல்ல நமக்கு வந்து மயிர்கூச்சல் ஆகுறது அப்படின்னு, அந்த மாதிரி அது நீண்ட காலத்திற்கு பிறகு எதையோ கண்ட ஒரு அனுபவமாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்ப நம்ம சொல்லுவோம்ல, எங்கேயோ இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கேயோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்த மாதிரியே இருக்கே இந்த இடத்த. அடியேனுக்கு அது மாதிரி நிறைய இடங்கள் போறப்பெல்லாம் அது மாதிரி ஆகும். இது எங்கேயோ நமக்கு பார்த்த மாதிரியே இருக்கு இந்த இடம்லாம். ஏற்கனவே அங்க போயிருக்கவே மாட்டோம், ஆனா அப்படிலாம் தோணும். இப்படி வந்து அவரை ஓடி அதை அப்படியே நினைச்சு பார்த்து அது வந்து தன்னை எப்படி இவ்வளவு பாதித்தது அப்படியும் பற்றியும் அவர் சிந்திக்க அவர் அங்கேயே நிற்கிறாரு. அப்ப நீண்ட காலத்திற்கு பிறகு எதையோ ஒரு பார்த்த அனுபவமாக அவருக்கு வந்து அவருடைய நினைவில் இருந்து மறைந்து செயலற்று இருக்க ஏதோ ஒன்று அவரை வந்து மீண்டும் விழித்தெழுந்ததை போல ஒரு உணர்வு. இந்த உணர்வின் மூலம் ஆத்மா உள்ள இருந்தாதான் இந்த மாதிரி உணர்வு விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். அது புரியும்னா நம்ம வந்து ஆத்மாங்கிறது வந்து பகவானை சேர்ந்தது, நம்மளுடைய உடல் தான் இந்த ஜீவாத்மாவுடையது அப்படிங்கிறது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு ஏதோ அப்படி ஒரு உணர்வு வந்து அவருக்கு ஏற்பட்டது. அவர் மீண்டும் வந்து பூங்காவிற்கு திரும்பி நடக்கிறாரு. ஆனா அதற்குள்ள அங்க என்ன பண்றாங்கன்னா பக்தர்கள் அங்கிருந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. கீர்த்தன் பண்ணிட்டு புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கிருந்து தான் ஹரே கிருஷ்ண பக்தர்களுடைய அவருடைய தேடல் தொடங்கியது. அன்னையிலேருந்து அவர் திருப்பி ஆரம்பிக்கிறாரு. எங்கெல்லாம் பக்தர்கள் போறாங்க. இஸ்கான் வந்து அவ்வளவாக அப்பெல்லாம் பிரபலமாக இல்லாதனால அவங்க வந்து அவங்க நீண்ட காலத்திற்கு அவரால் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இறுதியாக சான் பிரான்சிஸ்கோவில வந்து நடந்த ரத யாத்திரைக்காக ஏற்பாடுகள் அப்படிங்கிறப்பதான் ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்பதான் வந்து இஸ்கான் மையத்தின் இருப்பிடத்தை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஜெகநாத் ரத யாத்திரை நடந்துட்டு இருக்கிறப்பதான் இப்படி இஸ்கான் மையத்தின் இருப்பிடத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா கோயிலுக்கு போறப்ப அங்கு பூஜ்ய ஸ்ரீ ஜெயானந்த பிரபு, அதாவது ஜெகநாதற்காக ரதம் தேரை வந்து அவர் உருவாக்கி கொண்டிருக்கார். அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா ஜெயானந்த பிரபுவால் வந்து பூஜ்ய ஸ்ரீ ஜெயபதாகா சுவாமி மகாராஜா ரத சேவையில் ஈர்க்கப்பட்டார். அவருக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு நம்ம அந்த இதுல ரத சேவை செய்யணும். பின்னர் அவர் வந்து ஸ்ரீலா பிரபுபாத்தை வந்து சந்திக்கிறாரு. ஸ்ரீலா பிரபுபாதர் அவரை பார்த்ததும் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு அவரை கூப்பிடுறாரு. ஸ்ரீலா பிரபாதர் அவரை தன்னுடன் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு அவரை வந்து அழைச்சிண்டு அவருக்கு தாராளமான அளவை விட அதிகமாக கிடைப்பதை உறுதி செய்தும் அவரை ஊக்குவித்தார். அவருக்கு வந்து எல்லா விஷயங்களும் அவரை பிரசாதம் எடுத்துக்கிறதுக்கு அவரோட கூப்பிட்டு ஸ்ரீலா பிரபுபாதரை இப்படிதான் அவர் வந்து இஸ்கானுடன் இணைகிறாரு. அதற்கு பிறகு நடந்தது எல்லாமே வரலாறு. ஸ்ரீலா பிரபுபாதர் ஏற்கனவே 9 பக்தர்களுக்கு சன்னியாசியம் அளித்திருந்த நிலையில வந்து அவர் குருமகராஜிடம் நீங்கள் சன்னியாசியம் ஏற்க போகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அது கேட்ட உடனே அதுக்கு குருதேவர் வந்து என்ன சொல்றாரு, நீங்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் அதை நான் செய்வேன் பிரபுபாதரே அப்படின்னு ஹம்பலா பதில் அளிக்கிறாரு. நம்மளா இருந்தா என்ன சொல்வோம், ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் குருமகராஜ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் அப்படி சொல்லல. குருமகராஜர் வந்து நீங்க சன்னியாசியை ஏத்துக்க போறீங்களா அப்படின்னு ஸ்ரீலா பிரபுபாதர் கேட்கிறாரு. அதற்கு குருதேவர் வந்து நீங்க விரும்புறது எதையோ அதையே நான் செய்ய விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீலா பிரபுபாதர் என்ன சொல்றாரு, பதில் அளிக்கிறாரு அதுக்கு.
அவருடைய முழுமையான அர்ப்பணிப்பையும் ஆன்மீக குருவின் கட்டளைகளை எந்த விதமான இரண்டாவது செகண்ட் தாட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓ! நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டா, இன்னும் என்னென்ன கமிட்மெண்ட்ஸ்லாம் வருமோ தெரியாதே! அப்படிலாம் எந்த விதமான இதுவும் இல்லாம ஏற்றுக்கொண்டதை நமக்கு காட்டுறது. இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். மொதல்ல ஃபெய்த் வேணும். அந்த ஃபெய்த்தின் மூலியமாக நமக்கு வந்து என்னென்ன இது அவங்க கேட்கிறப்ப நம்ம வந்து உடனே இது சொல்லாம, நீங்க உங்களுடைய விருப்பம் என்னவோ அதன்படி நான் செய்யறேன் அப்படிங்கிறது இந்த குருமுறை இஸ் ஹோலினஸ் ஜெயபதாக்கா சுவாமியிடம் வந்து கத்துக்கணும். அது மாத்திரமல்ல, குருமராஜ் வந்து மாயாப்பூருக்கு வந்து குடிபெயர்ந்தார். இன்று நாம் காணும் மாயாப்பூரை வந்து வடிவமைப்பதில் அவரே முக்கிய பங்கு வகித்தார். அங்கலாம் ஒண்ணுமே இருக்காது முன்னாடிலாம். சைக்கிள்ல வந்து மணல்லாம் எடுத்துட்டு வந்து இஸ் ஹோலினஸ் ஜெயபதாக்கா ஆகட்டும், மற்ற அ கு குருமார்கள், வைஷ்ணவர்கள் ஆகட்டும், இவங்கலாம் ஆகட்டும், சைக்கிள்லலாம் சிமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த மாரி ஒன்றுமே அங்க இருக்காது. அந்த ராதா மாதவ் அந்த இது மாத்திரம் தான் சின்னதாக இருக்கும். அப்படி ஆரம்ப மாயாப்பூர் வாழ்க்கை மிகவும் எளிமையாகவும், பலவிதமான ஆபத்துகள் நிறைந்ததாகவும் இருந்தது. பக்தர்கள் வந்து புற்களால் வேயப்பட்ட குடிசையில் வந்து தரையில்லாம் உறங்குவாங்க. அப்படி தாங்களாகவே விளைவித்த பயிர்களை கொண்டு வாழ்ந்ததுனால 3 மாதங்களுக்கு ஒரே காய்கறிகளை சாப்பிட வேண்டியிருந்தது. இப்படிலாம் குரு மகாராஜ் மற்றும் மத்தவங்கலாம் இத ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒருமுறை ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிறப்ப அவருடைய கழிப்பறையில் ஒரு பெரிய நாகப்பாம்பு தெரியறது. அப்ப வந்து பிரபுபாதா ஜெயபதா மகாராஜா வந்து அழைக்கிறாரு. அவர் உடனே மிகவும் விரைவாக வந்து பிரபுபாத வந்து அவர் காப்பாத்துறாரு. விரைவில ஜெயபத்தாக சுவாமி மகாராஜா மாயாப்பூர்ல கட்டுமான பணிகளை வந்து மேற்பார்வையிட தொடங்குறாரு. மேலும் கலைநயமிக்க தாமரை கட்டிடம் கட்டப்பட்டது. இன்னைக்கும் பார்க்கலாம். லோட்டஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவதாம் மாயாப்பூர் நீங்க எல்லாம் போயிருக்கீங்கன்னா அந்த இதை சொல்லுவாங்க, பார்க்கலாம். ஆனா அந்த பொறாமை கொண்டு சில குழுக்கள் வந்து பக்தர்களுக்கு பல தொல்லைகளை வந்து கொடுக்க தொடங்கினாங்க. அப்படி ஸ்ரீலா பிரபுபாதர் மற்றும் காவல்துறை அனுமதியுடன் ஜெயபதகாச மகராஜ் வந்து என்ன பண்றாருன்னா, இஸ்கான் பக்தர்கள் மற்றும் அதாவது சொத்துக்களை பாதுகாக்க ஒரு துப்பாக்கியை எப்பொழுதுமே அவரிடம் கைவசம் வச்சிருந்தாரு. அந்த நேரத்துல அவருடன் இருந்த ஒரு பக்தர் குறிப்பிட்டது போல, அவர் ஜெயபதகா மகாராஜா ஒரு சிறந்த துப்பாக்கி சுடும் வீரர். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் அங்க இருக்கிறப்ப மிக சிறந்த துப்பாக்கி சுடும் வீரர். பக்தர்களுக்கெல்லாம் ஆபத்து வருது அப்படின்னாலும் அவரு அந்த துப்பாக்கிய பக்கத்திலேயே வச்சிருப்பாராம் ஜெயபதகா சுவாமி மகாராஜ். அப்படி வந்து ஜெயபதகா மகாராஜா வந்து இரவுல வந்து காவல் காப்பதற்கு கிருஷ்ண குழு, அதாவது அர்ஜுனா குழு, இப்படி பல்வேறு பக்தர்கள் குழுவையும் அவர் வந்து உருவாக்குறாரு. அப்படி இருக்கிறப்ப மாயாப்பூர்ல தனது அனைத்து சேவைகளிலும் ஜெயபதா மகாராஜா வந்து மிகவும் நுணுக்கமாக இருந்தார். ஒவ்வொரு இதுவும் செலவுகள் எல்லாம் கரெக்டாக பார்த்து இவ்வளவுதான் பணம் இருக்கு, இத்தனை தான் செலவு பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் ஏனோ தானோ இஷ்டத்துக்கு நிறைய பணம் வருது அப்படிலாம் செலவு பண்ணாம, அப்ப இருக்கும் காலகட்டத்துல எவ்வளவு பணம் இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி மகாராஜா வந்து ரொம்பவும் ஒரு பைசா கூட தேவையற்ற முறையில வந்து செலவிடப்படக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் மிகவும் கவனமாக இருந்தார். அதே மாதிரி இரவு பகலும் கடினமாக அவர் உழைக்கிறாரு. மேலும் எந்த விதமான இது ரெஸ்ட் இல்லாம எடுக்கிறது அப்படிலாம் இல்லாம இப்படி அவர் இரவு பகல் கடினமா இருக்க பெரும்பாலும் தனது பிரசாதத்திற்கு குறைந்தது 2 மணி நேரம் தாமதமாகவே வருவார். அவ்வளவு பணிகளும் செஞ்சுட்டு அவர் பிரசாதம் எடுத்துக்கிறதுக்கு மிகவும் தாமதமாக அவருக்காக பணியாற்றிய பக்தர்கள் தாங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை அவரிடம் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா, அவர் அதை தீர்ப்பது மட்டுமல்லாமல் அதற்கு ஒரு புதிய வளர்ச்சி பரிமாணங்களையும் சேர்ப்பதையும் எப்போதும் கண்டனர். அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா, அதை தீர்ப்பது மட்டுமல்லாம அதற்கான ஃபர்தரா அவங்க எப்படி இருக்காங்க, என்ன நடக்கிறது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாரு அப்படிங்கிறது. அவருடன் பணியாற்றிய ஒரு மூத்த பக்தர் சொல்றாரு, இஸ்கான் மாயாப்பூர் பற்றி மனதின் ஆழத்திலிருந்து அக்கறை கொண்டவர்கள் மிக சிலரே. ஆனா மாயாப்பூர் உள் விவகாரங்கள் இஸ் கோலின ஜெயபதகா குருமகராஜ் வந்து அனுபவம், விசுவாசம் மற்றும் திறமைக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு அந்த மூத்த பக்தர் சொல்லுவார். அப்படி மாயாப்பூர் வந்து நடவடிக்கைகளை நிர்வகிப்பதில் அப்போது முக்கிய பொறுப்புல இருந்த தமால் கிருஷ்ண மகாராஜா குருமகராஜுக்கு வந்து நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். அதாவது ஒரு நாள் வந்து கட்டுமான பணிகளுக்கு பொருட்களை வந்து ஒரு லாரியில மூட்டைகள்
அதாவது கட்டுமான பணிகள் சிமெண்ட் மூட்டைகளை வந்து உட்பட கட்டுமான பொருட்களை வந்து ஒரு லாரியில கல்கத்தாவிலிருந்து கொண்டு வரணும். அப்ப குருமராஜ் வந்து அதுக்காக அந்த பணிவிடை செய்யறதுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அப்படி லாரி மாயாப்பூருக்கு வந்தபோது தமால் கிருஷ்ண மகராஜ் வந்து மூட்டைகளை கணக்கிடுறப்ப சுமார் 10 மூட்டைகள் குறைவாக இருக்கிறத அவர் பார்க்கிறாரு. உடனடியாக தமால் கிருஷ்ண மகராஜ் சொல்றாரு, ஜெயபதாக்கா இங்கே வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. வழியில எங்காவது லாரியை நிறுத்தினியா அப்படின்னு அப்படின்னு அவர் கேட்கிறாரு தமால் கிருஷ்ணா. உடனே இவர் சொல்றாரு, குருதேவ் ஆம் அப்படிங்கிறாரு. உடனே எங்கேயாவது லாரியை நிறுத்தினியா அப்படின்னா, ஆமா குருதேவ் ஆமா அப்படிங்கிறாரு. பிறகு தமால் கிருஷ்ண மகராஜ் சொல்றாரு, வழியில் யாராவது உனக்கு பால் கொடுத்தார்களா அப்படின்னு நீ குடிச்சியா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அதுக்கு அதுக்கு குருமகராஜ் வந்து ஆமா அப்படிங்கிறாரு. ஆமா நான் குடிச்சேன், நான் இது குடிச்சேன் அப்படிங்கிறார். வழியில் வந்து வாத்தை நிறுத்தி பால் குடித்திற்காக தமால் கிருஷ்ண குருதேவரை வந்து கடித்து கொள்றாரு. நீ அப்படி நிறுத்தலாமா அப்படின்னு. ஏன்னா அவர் பால் குடிச்சுன்ற நேரத்துல உள்ளூர் வாசிகள் வந்து லாரியில ஏறி இந்த சிமெண்ட் மூட்டைகளை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த சம்பவத்திற்கு பிறகு வந்து அவர் தனது ஒவ்வொரு செயலிலும் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாகவும் இருக்க தொடங்கினார். இந்த மாதிரி மூட்டைகள் 10 மூட்டைகள் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னோடனே ரொம்பவும் அதுல இருந்து ஜாக்கிரதையாக இருந்தார். குருமகராஜ் வந்து தொலைநோக்கு பார்வை வந்து தனது சீடர்கள் ஒவ்வொருவரும் தொடர்பில் இருந்து தீட்சை பெற்ற சீடர்கள், அடைக்கலம் புகுந்தவர்கள், ஆன்மீகத்துல வந்து முன்னேற விரும்பியவர்கள், சிக்ஷா சீடர்கள், அதை வந்து பின்பற்றுபவர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் என அனைவரையும் கவனித்துக் கொள்றதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. இன்னும் சொல்ல போனா உலகம் முழுவதும் உள்ள தனது சீடர்கள், பின்பற்றுபவர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் அனைவரையும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றுவதை உறுதி செய்வதே ஒரு ஆன்மீக ஆசானாக அவரது கடமையாகும். அது மாத்திரமல்ல, 1978 மேற்கு வங்காளத்தை வெள்ளம் வந்து கடுமையாக தாக்குறப்ப என்ன ஆகுது, வெள்ளத்தில் வந்து அனைத்து செல்வங்களையும் இழந்து இந்த மரங்கள் மீது, கூரைகள் மீதும் கிராம மக்களுக்கு அவசர வெள்ள நிவாரண பொருட்களை வழங்குவதற்காக குருமகராஜ் வந்து என்ன பண்றாருன்னா, போதுமான வசதியற்ற படகுல வந்து வெள்ளை நீரில் பயணம் செய்து பலமுறை தனது உயிரையும் பணயம் வச்சிருக்காரு. அந்த கடல்ல அந்த போட்ல எடுத்துன்னு போறப்ப நிறைய அவருக்கு ஸ்விம்மிங் தெரியும். இருந்தாலும் பலவிதமான இந்த வெள்ள நீர்ல வந்து பயணம் செஞ்சு இது பண்ண உயிரை வந்து பணயம் வச்சிருக்காரு ஒரு புரிதல். இது வந்து என்னன்னா, எதற்கும் தனக்காக ஆகா உயிர் போயிடுமே அப்படிலாம் எந்த விதமான இதுவும் இல்லாம பக்தர்களுக்காக நம்ம எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபெய்த் இருந்தது. பகவான் கிருஷ்ணர் எல்லாம் நம்ம பார்த்துப்பார். அவருடைய குருவின் மேல் இருந்த ஃபெய்த்தின் மூலியமாக இது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அப்படி அவர் இது போன்ற மற்றும் இந்தியாவில வந்து பொதுமக்களுக்காக அவர் ஆற்றிய எண்ணற்ற தன்னலமற்ற செல்ஃபிஷ் கிடையாது, தன்னலமற்ற சேவைகளின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான கிராம மக்கள் குருமகராஜ் வந்து இந்திய குடியுரிமை வழங்கும்படி மத்திய அரசுக்கு மனு அளித்தனர். அப்படி இந்த மனுல வந்து 1978 மத்திய உள்துறை அமைச்சரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு வந்து இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது. 1978 மத்திய அரசுக்கு மனு அளிச்சதுனால அது மூலியமா உள்துறை அமைச்சர்களுக்கு இது பண்ணதுனால ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழங்கப்பட்டது. அதே மாதிரி 2008 ஆண்டில் அவர் ஒரு கடுமையான பக்கவாதம் ஏற்பட்டது. அவர் உயிர் பிழைப்பதற்கு 1% மட்டுமே வாய்ப்பு இருந்தது அப்படின்னு இருப்பதாக மருத்துவர்கள்லாம் சொன்னாங்க. அப்ப அவரது உடலின் பாதி பகுதி முடங்கி போனது. இத்தனை உடல் ரீதியான சவால்கள் இருந்த போதிலும் அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்து பிரசங்க நிகழ்ச்சிகளை அவர் வந்து ஏற்பாடு செய்வார். எவ்ரி டைம் அங்க துபாயில ஹப்பா வச்சுட்டு அவர் செப்டம்பர்ல வந்துருவார். இப்ப ஒவ்வொரு தடவையும் அடியனுடைய வெட்டிங் டே எப்ப வரும், ஒவ்வொரு வருடமும் அவர் அந்த வெட்டிங் டே ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சுட்டே இருப்போம். எப்படியாவது வந்துருவார். என்ன உடல்நிலை வரமாட்டாங்க குருமகராஜ் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி வந்து அவர் வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் அவர் எந்த விதமான இதுவும் காட்டாம அந்த உடல் பாதிப்பு முடங்கி போய் இருந்தும், உடல் ரீதியா சவால்கள் இருந்தும் அவர் வந்து என்ன பண்ண உலகம் முழுவதும் பயணம் செய்து பிரசங்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வார். அது மாத்திரமல்ல, பக்தர்கள் வந்து ஆன்மீக பயணங்களுக்கு அழைத்து சென்றார். பல்வேறு இடங்களில் நாமகட்டா மற்றும் பக்தி விருட்சங்களை அவர் நிறுவினார். பக்தி விருஷா தான் ரொம்ப அங்க இருக்கிறப்ப பக்தி விருஷா வீடுகள் அடியனுடைய வீட்லயுமே பக்தி விருஷா நடக்கும். அப்படி அங்க பக்தி விருஷா வந்து துபாய் அந்த ஏரியா UAE ஃபுல்லாவே அந்த பக்தி விருஷாக்கு வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து குருமகராஜ் வந்து பக்தி விருஷா எடுக்கணும். குடும்பமாக நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு அவருடைய வகுப்புகள்லாம் அவர் சொல்லுவார் எல்லாருக்கும்.
அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க குடும்பம் குடும்பமாக இருந்து பக்தி பண்ணணும் அப்படின்னு நமக்கு எல்லாம் எடுத்துரைப்பார் குருமராஜ். அப்படியே பக்தர்களை வந்து ஆன்மீக பயணங்களுக்கும் அழைத்து போவார். பல்வேறு வழிகளிலும் உடல் ரீதியாக சவால் நிறைந்த ஒருவரால் செய்ய முடியாத பலவிதமான நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்து அந்த பக்தர்களுக்கு தொடர்ந்து உதவி வருவார். அவங்க மற்ற பக்தர்கள் மூலமா கேட்பார், இது நடந்ததா, எப்படி நடந்தது, என்ன இது பண்ணுங்க, என்ன ப்ரீச் பண்ணுங்க, எத்தனை பேர் வந்து கேட்டா, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்பார். எப்படி பிரசாதத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணல அந்த மாதிரி இடத்துலலாம் அப்படின்னு அவர் ஏதோ சரி நீங்க பிரசங்கம் நடத்துறீங்களா, நான் வரேன் அப்படிலாம் அவர் இது பண்ண மாட்டார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு வந்து ஒருத்தர் வந்து வகுப்பு எடுக்க வரா அப்படின்னா அவளுக்கு என்ன வேணும், அவளுக்கு என்ன வசதிகள்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணி கொடுக்க தயாரா இருக்கணும். எனக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும். இது மாதிரி அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் கடைசியாக ஒரு சின்ன கதை மூலியமா நான் சொல்றேன். அலைன்ல நடந்த இந்த விஷயம். அது வந்து மறக்கவே பசுமரத்தாணி போல் அப்படியே மனசுல பதிந்து மறக்கவே மறக்காது. அது கடைசியா முடிவின் தருவாயில சொல்றோம். அதாவது இவருடைய ஆன்மீக பணியை வந்து தொடர்வதை வந்து அவர் தடுக்கவில்லை. எப்பேற்பட்ட காரணங்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா அட் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கிற மாதிரி குருமகராஜ் வந்து அவர் ஆன்மீக பணியை வந்து எப்பொழுதும் தொடர்ந்தோம். அது மாத்திரமல்ல 2008 மற்றும் 2025 இடையில வந்து சக்கர நாற்காலியில் இருந்தபடியே அவர் வந்து 400 விமான பயணங்கள் மூலம் 12 lakhs கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்தார். 1900 கூட்டங்களில் கலந்து கொண்டார். 1900 அதாவது 100 கம்மி 2000 இதுக்கு. அதே மாதிரி சாலை பயணங்கள் 40,000 கிலோமீட்டர், ரயில் பயணங்கள் 3000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சாரு. அது ஏறக்குறைய 2200 சொற்பொழிவுகளை அவர் வந்து ஆற்றினார். எப்பன்னா நம்ம பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சூழ்நிலையிலும் அவர் எப்படியெல்லாம் வந்து கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்கு அவர் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு. இப்படி சாதித்து உலகின் மீது இவ்வளவு நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தி ஒருவரின் வாழ்க்கையை சுருக்கமாக கூறுவது அப்படிங்கிறது எளிதான காரியம் அல்ல. இந்த 1 மணி நேரம் போதவே போதாது, 1.5 மணி நேரம் போதவே போதாது. அதனால அடியனுக்கு வந்து சொல்லணும் நிறைய ஆசைகள் இருக்கு. பட் என்ன எவ்வளவு முடிகிறதோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வரப்போற வகுப்புகளை போய் பார்க்கலாம். இப்படி சாதித்து உலகின் மீது இவ்வளவு நேர்மையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு வாழ்க்கை வந்து கூறுவது வந்து கண்டிப்பா சாமானியமான காரியம் கிடையாது. ஆனால் மிகவும் சுவாரஸ்யமான சிந்தனையை தூண்டும் மற்றும் அதே நேரத்தில் வசீகரிக்கும் விஷயம் என்னவென்றால் அவர் ஒரு மனிதராக ஒருபோதும் மாறவில்லை என்பதுதான். அடியேனுக்கு வந்து கண்டிப்பா எந்த விதமான தகுதியும் கிடையாது. ஆனாலும் அடியேனுக்கு கொடுக்கப்பட்டது வந்து இந்த ஜெயபதாகா குருமர சங்கம் மூலியம் அடியேனுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வார்த்தைகள் இல்லை. அதுவும் அந்த குருதேவர் தான் அடியேனுக்கு சொல்ல இது பண்ணணும், பகவான் தான் சொல்ல வைக்கணும். மற்றும் எல்லா வைஷ்ணவர்களும் இங்க இருக்கும் எல்லா வைஷ்ணவர்களும், மூத்த வைஷ்ணவர்களும் வைஷ்ணவிகளும் தான் அதுக்கு தயை பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாரும். என்ன அப்படியே இந்த மாதிரியான நமக்கு வந்து சொல்றதுக்கு தெரிஞ்சதை சொல்றதுக்கு, பார்த்ததை சொல்றதுக்கு கூட நமக்கு மறந்து போயிடுறது. ஆனா இப்படி ஒரு மனிதராக அவர் ஒருபோதும் இல்லை. ஷீலா பிரபுபாதர் ஒவ்வொரு இதுலையும் சொல்லுவார்ல, ஐ எம் நாட் த பாடி எம் சோல் அப்படிங்கிற அந்த இதுலதான் குருமகராஜா இருந்தார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் மக்களோட பழகும் விதம் வந்து அவர் கொண்டிருக்கும் விழுமியங்கள் மற்றும் வாழும் வாழ்க்கை ஆகியவற்றில் அவர் ஒருபோதும் மாறவில்லை. இன்றும் அவர் அதே மனிதராகத்தான் இருந்தார். இதயத்திலிருந்து இதயத்திற்கு பேசுறார் அப்படிங்கிறது. குரு, கிருஷ்ணர் மற்றும் சாதுக்களின் கட்டளையாக தனக்கு வழங்கப்படும் எந்த ஒரு சேவையும் ஏற்றுக்கொண்டு அவர் பயணம் செய்யாத இடம் உலகில் அரிதாக இருக்கும். மாண்புமிகு ஜெயபதாகா சுவாமி அவர்கள் வந்து இவை அனைத்தையும் குருமகராஜ் வந்து எல்லாத்தையும் நித்திய ஆன்மீக குருவான ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஷீலா பிரபுபாதருக்கு ஒரு காணிக்கையாக அர்ப்பணம் செய்கிறார். அது நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு அவர் சொன்னார், அவர் வந்து நீ மேற்கத்திய நாடுகளுக்கு போய் நீ வந்து எல்லா விதமும் கிருஷ்ண பக்தியை பற்றி நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நம்ம குருதேவருக்காக நாம் என்ன செய்ய, ஹரே கிருஷ்ணா, நம் குருதேவருக்காக நம்ம என்ன செய்ய முடியும், அதாவது என்பதையும் அவருடைய அறிவுறுத்தல்களை நாம் எவ்வாறு பின்பற்றலாம் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். அதாவது ஜெயபதாகா சுவாமி வந்து புனித நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி.
ஜெயபத்தாக்க சுவாமி மகராஜ் புனித நாமத்தை உச்சரிப்பதே மிக முக்கியமான ஆன்மீக பயிற்சி அப்படின்னு வலியுறுத்துறார். குறிப்பாக இந்த கலியுகத்துல ஏன்னா இந்த ஆன்மீக பரிபூரணத்தை அடைவதற்கு, கடவுள் மீதான அன்பை எழுப்புவதற்கு அனைத்து நன்மைகளை பெறுவதற்கு எளிதான, நேரடியான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த வழியாகும் அப்படின்னு சொன்னார். இதுவே மனித குலத்திற்கான முதன்மையான வரப்பிரசாதம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நல்ல கார் கிடைச்சது, நல்ல வீடு, நல்ல பங்களா, நல்ல செல்வம் இருக்கு, இந்த பௌதீக சம்பத்துக்கள் எல்லாமே தற்காலிகமானது. ஆனா இந்த மனித குலத்திற்கு முதன்மையான வரப்பிரசாதம் என்ன? இது கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டது அல்ல அப்படின்னும், உச்சரிப்பவரையும் சுற்றியுள்ள சூழ்நிலையும் தூய்மைப்படுத்துகிறது அப்படின்னும், இது பிரார்த்தனையின் மிக உயர்ந்த வடிவம் அப்படின்னும், பௌதீக துன்பங்களை வென்று நம்ம ஆன்மீக உலகை அடைவதற்கு இது இன்றியமையாதது அப்படின்னும் அவர் வலியுறுத்துறாரு. அவர் குருமகராஜ் நம்முடைய நாம சங்கீர்த்தனம் தூய்மையானது அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, புனித நாமத்தை உச்சரிப்பவர் தனது உச்சரிப்பு தூய்மையானது அல்ல என்று எப்போதும் கருத வேண்டும். அதை மேலும் தூய்மையாக்கி மேம்படுத்த முயற்சிக்க வேண்டும். இதை பிரபு சொல்லிட்டாங்க. அதாவது எப்படி ஹரே கிருஷ்ண மந்திரம், நம்ம எல்லாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரின்னு சொல்றோம். ஹரே அப்படிங்கிறது நெடில், அது பெண்பாலை குறிக்கும். அது மாதிரி ஹரே அப்படின்னு சொல்லணும். ஹரே கிருஷ்ணான்னு சொல்லக்கூடாது, பெண்பாலுக்கு போயிடும். அதனால அது நெடில், இது குரில், ஆண்பால் குரில். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிதான் உச்சரிக்கணும். கிருஷ்ணா அப்படின்னா பெண்பால்ல போயிடும். அதனால ஹரே அப்படிங்கிறது தான் பெண்பால், கிருஷ்ண அப்படிங்கிறது ஆண்பால். இந்த விவரங்களை அப்ப தெரிஞ்சுட்டோம். குருமகராஜ அங்க வந்தப்ப, யுஏக்கு வந்தப்ப, துபாய்க்கு ஷார்ஜாக்கு வந்தப்ப அப்ப இந்த விவரங்களை தெரிஞ்சுட்டோம். ஒரு பக்தர்கள் வீட்டுல வகுப்புகள் நடந்துட்டு இருக்கிறப்ப அவர் ஒவ்வொருத்தரையும் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல சொன்னார். ஆனா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லாருமே சொல்றப்ப என்ன பண்ணாங்க, எங்க வீட்டுல ஃபேமிலியில பையனும் பிரபுவும் போறப்ப அவங்களது கரெக்டுனாங்க. நான் அடியேன்னு சொன்னது தவறு அப்படின்னாரு குருமராஜ். நானும் ஹரே கிருஷ்ண மந்திரம் தானே சொன்னேன். அப்பதான் இந்த விவரம் புரிஞ்சுது. கேட்டப்ப அவர் சொன்னார் இது மாதிரி சொல்லணும் அப்படின்னு. அதுலேருந்து அன்னையிலேருந்து அது தெரிஞ்சுட்டோம். இப்படி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றான்னு சொல்லிட்டு ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே தவறுதலாக வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதெல்லாம் ஒவ்வொன்று நுணுக்கமாக இப்படி இப்படி சான் பண்ணணும், இப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்கணும் அப்படிங்கறத குருமகராஜ் சொல்லி கொடுத்தாரு. ஒரு குழந்தைக்கு சொல்லிக்கிற மாதிரி பேரண்ட் ஸ்பீச் மாதிரி எப்படி அவர் என்ன தெரிஞ்சுட்டாரோ அதை நல்லா கவனித்து நமக்கு அது மூலியமா அந்த உச்சரிப்பு மூலியமாக அதை நம்ம மேலும் தூய்மையாக்கி மேம்படுத்த முயற்சிக்கணும் அப்படின்னு. இந்த வழியில நாம் கிருஷ்ணரின் கருணையை பெறுவோம். ஆகா, என் நாம உச்சரிப்பு தூய்மையானது என்று நம்ம அதிக பெருமைப்படுவதை விரும்பக்கூடாது. அதுதான் டேஞ்சர். மாயா கூட்டின்னு போயிடும் அழகா நம்மள. மாறாக நாம் மிகவும் பக்தி குன்றியவர்கள் போல நம்மை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு நிதாய் கௌரரின் கருணை தேவை. அதனால ஒருவர் நினைக்க வேண்டும், இந்த வழியில நாம் கருணையை பெறலாம் அப்படின்னு. அடிக்கடி எல்லா வகுப்புகளிலும் அவர் உட்கார்றப்பே கௌரங்கா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்வார். உடனே நாங்க எல்லாரும் நித்யானந்தான்னு கத்துவோம். இது மறக்கவே முடியாது. அதுல இருந்துதான் நான் எல்லாத்துக்கும் அடியன் எல்லாருமே கௌரங்கா நித்யானந்தா கௌரங்கா ஹரிபல் சொல்றதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுதான் வரும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அவர் சொல்ற அது விஷயம் அப்படியே இழுத்து கௌரங்கா அப்படிம்பாரு. அப்படியே அந்த அவருடைய குரலுக்கும் அவருடைய அந்த இதுக்கும் அப்படியே அதிரும், அந்த இடமே அதிரும். அப்படியே அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமாக, ஒரு எப்படி சொல்றது, அந்த மாதிரியாக இருக்கும். உண்மையிலே இந்த கலியுகத்துல நம்ம பெரும் பாக்கியம் பெற்றவங்க. ஏன்னா இந்த மிகவும் சீரழிந்த கலியுகத்தில் இருக்கிறப்ப முக்தி அடைவதற்கான மிக எளிய வழிமுறையை நாம சங்கீர்த்தனத்தை நாம் பெற்றிருக்கோம். இருந்தாலும் அதை தீவிரமாக பின்பற்றுவதுடன் நம்மிடம் ஆர்வம் இல்லை. ஏன் அப்படிங்கிற தெரியல. கலியுக மக்கள் மிகவும் பக்தி நெறியிலிருந்து வீழ்ச்சி அடைந்தவர்கள் அப்படிங்கிறதுனால சில சமயங்கள் அவங்களால நாம சங்கீர்த்தனம் செய்வது கூட கடினமாக இருக்கு. எனக்கு நேரம் இல்லை அப்படிம்பாங்க. ஆனா நாம சங்கீர்த்தனம் செய்தனால நாம் எல்லா பரிபூரணத்தையும் அடைய முடியும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதனால நாம் நாம சங்கீர்த்தனம் செய்யணும், நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். அதன் மூலியமாக பாக்கியசாலிகள் ஆக வேண்டும். நாம சங்கீர்த்தனம் செய்வதில் சிரமம் ஏற்பட்டால் அது நாம் மிகவும் வீழ்ச்சியடைந்து இருப்பதால் என்பதை அப்படின்னு புரிஞ்சு கொண்டு இருக்கணும். நம்ம எல்லாம் துர்பாகியசாலிகள்னு புரிஞ்சுக்கணும். அதனால இந்த பஞ்ச தத்துவத்தின்
நமது குருதேவரின் குரு பரம்பரையின் கருணைக்காக பிரார்த்தனை செய்யணும். எல்லாரும் நம்ம எல்லாம் பிரார்த்திக்கிறப்ப வராதவா, கேட்கிறவா, கேட்டுட்டு வராம இருக்கிறவா வகுப்புகளுக்கெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் கேட்கணும். ஒவ்வொரு குருவும் எப்படியெல்லாம் இது பண்ணாங்க, அவ்வளோ இப்பெல்லாம் நிறைய வசதிகள்லாம் வந்துடுத்து. அப்படி இருக்க ஆன்லைன்ல வீட்ல உட்கார்ந்தபடியே எல்லா வகுப்புகள்லாம் நம்ம கேட்கிறோம். அப்ப மாதிரிலாம் கிடையாது. ஆஃப்லைன்ல நேர்ல போய் தான் வகுப்புகள் கேட்கணும். அந்த மாதிரிலாம் வசதிகள் வர வர நம்மளும் சோம்பேறி ஆயிண்டே போறோமோ அப்படின்னு தோன்றது. அதனால தான் அதனுடைய பிரையாரிட்டி, இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் தெரியல. இந்த மனித உடல் கிடைத்தது நம்ம என்ன செய்யணும்? இந்த உடல் வந்து நம்முடைய இந்த ஜீவாத்மாக்கு கொடுக்கப்பட்டது. நம்மளுடைய ஆசைகளை வந்து செஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த ஆத்மாங்கிறது பகவானுடையது. அதுக்கு குருவின் மூலியமாக தான் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். அதனால குரு பரம்பரையிடம் கருணைக்காக நம்ம வந்து பிரார்த்தனை செய்யணும். அதன் மூலம் நம் பகவானின் கருணையை பெற்று அவருடைய திருநாமத்தை உச்சரிக்க முடியும். அந்த திருநாமத்தை உச்சரிக்கிறதுக்கு கூட நமக்கு கருணை வேணும். ஏன்னா அப்படி ஒரு கீழ்மையான, தாழ்மையான நிலையில இருக்கும். பொதுவா மக்கள் வந்து புனித நாமத்தை வந்து உச்சரிப்பது நமக்கு சுவை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சிஷ்யாசதகத்துல வந்து 3வது ஸ்லோகத்துல வந்து கொடுக்கப்பட்டுள்ள எளிய புரிதல் இதுதான். அந்த வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்றினால் நம்மால் எப்பொழுதும் புனித நாமங்களை உச்சரிக்க முடியும். அதுல அமானினா மானதேன கீர்த்தனீய சதாஹரி, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுங்க, உங்களுக்காக எந்த மரியாதையும் எதிர்பார்க்காதீங்க. அது ரொம்ப முக்கியமானது. இது நம்ம வந்து மற்றவர்களுக்கு எவ்வளவு ஹம்பிளா எவ்வளவு முடியறதோ நம்ம தாழ்மையான இருந்து நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி எந்த பலனுமே எதிர்பார்க்க கூடாது. எந்த விதமான எதிர்பார்ப்புகள் இருந்து அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்மளும் அப்செட் ஆகி, அவளும் அப்செட் ஆகி, அடுத்த தடவை அவ பாக்குறப்ப நம்ம மூஞ்சி திருக்கிற மாதிரி இப்படிலாம் ஆகும். ஆனா இதெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புமே கூடாது. அப்படி இருக்கணும். அந்த மாரி இருந்தா தான் நம்மளால வந்து ஃபர்தரா மேல மேல பக்தியில முன்னேற முடியும். இந்த ஜென்ம மிருத்து ஜரா வியாதி அப்படிங்கிற இந்த இந்த உலகத்திலேருந்து நம்மளால வெளிவர முடியும் அப்படிங்கிறது. அதனால சிஷ்யாத்துக்கள சொன்ன மாரி அமானினா மானதேன கீர்த்தனீய சதாஹரி, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுங்க. உங்களுக்காக எந்த மரியாதையும் தயவு பண்ணி எதிர்பார்க்காதீங்க. ஒரு புல்லை விட தாழ்மையுடன், ஒரு மரத்தை விட பொறுமையுடனும் இருக்கணும். அப்ப அப்பதான் உங்களால வந்து எப்போதும் புனித நாமத்தை உச்சரிக்க முடியும். கீர்த்தனீய சதாஹரி. இதுதான் சீக்ரெட்டு. இந்த சீக்ரெட்ட தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இத ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து கிருஷ்ணருடைய இது பிரேமை கண்டிப்பா கிடைச்சிடும். குருவின் மூலியமாக, பக்தர்கள் மூலியமாக, வைஷ்ணவர்கள் மூலியமாக, வைஷ்ணவர்கள் மூலியமா கிடைச்சிரும் அப்படிங்கிறது முந்தைய ஆச்சாரியர் தூய பக்தர்களின் கருணையை பெறுவதன் மூலம் தூய சுவையுடன் கூடிய சுயநலமற்ற நாம சங்கீர்த்தனை இந்த வாழ்விலே நம்மளால அடைய முடியும். இந்த வாழ்விலே நம்மளால வந்து இந்த ஜென்மமித்து ஜராவாதி பிறப்பிலேருந்து நம்மளால வெளிவர முடியுங்கிறது உறுதி. ஆனா அந்த ஃபெய்த் நமக்கு வரணும். வந்தாதான் நம்மளால மேல 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 போக முடியுமே ஒழிய, நமக்கு எங்கேயாவது ஸ்டக்கப் ஆயிட்டோம் அப்படின்னா, அதுக்கும் நம்ம வந்து எப்பொழுதுமே அசோசியேஷன் பக்தர்கள், வைஷ்ணவர்கள் அசோசியேஷன் இல்லாம நம்மளால ஒண்ணுமே முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க பல பிறவிகளை எடுக்கலாம். நீங்கள் வந்து எதை விரும்புகிறீர்கள் அதை தான் பொறுத்து. அந்த காலேச்ச மாமேவை இறக்கும் தருவாயில் நம்ம என்னத நினைக்கிறோம்? என்ன விஷயங்களுக்கு மேல நம்ம நம்ம வந்து ஈர்ப்பாகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். வைஷ்ணவ அபராதம் அப்படிங்கிறது ஒரு பக்தரை வந்து அவமதிப்பது அப்படின்னு அர்த்தம். நாம சங்கீர்த்தன இடையூறு ஏற்படுவதற்கு ஒரு பெரிய காரணமாகும். இந்த தவறுகள் ஏன் நடக்கிறது அப்படின்னா, நமது நாம சங்கீர்த்தனம் நமது பௌதீக செழிப்புக்காக செய்யப்படுறது. நாம் எந்த சொந்த நலனுக்காகவும், சொந்த வளர்ச்சிக்காகவும் நாம சங்கீர்த்தனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. அங்க வந்து ஒரு சிலர் பார்த்துருக்கோம். நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்குன்னு வந்துட்டு, அங்க வந்து அவங்க பிசினஸ் டாக்லாம் பண்ணி பேசின்னு இருப்பாங்க. நெறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது சொல்லிட்டு, ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து அவங்களுடைய சொந்த அ இன்சூரன்ஸோ எவ்வளவோ நான் அடியேன் பார்ப்பேன். அங்க வந்துட்டு ஒரே ஒரு முறை ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு, இந்த பக்தர்கள்லாம் ஹரே கிருஷ்ணா வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருப்போம். நடுவுல வந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்படி இது மாரி இதெல்லாம் மிகப்பெரிய வைஷ்ணவ அபராதம் ஆகும். அதனால ஒரு பக்தனின் உணர்வுகளை வந்து புண்படுத்த நேரிடும். அதனால ஆன்மீக குருவின் மூலம் பகவான் கிருஷ்ணர் மீது நம்பிக்கை வளர்ப்பது மூலமே நம்மளால வந்து இந்த நிலையெல்லாம் அடைய முடியும். உங்களுக்கு எது நம்பிக்கையை தருகிறது அப்படின்னு பொறுத்தது. எது மேல உங்களுக்கு நம்பிக்கை ஃபெய்த் வருது அத பொறுத்துதான். எப்படி வந்து பன்றிக்கு எது பிடிக்குமோ, எ எப்படி வந்து ஒரு காகத்திற்கு எது பிடிக்குமோ, எப்படி ஒரு அன்னபட்சிக்கு எது பிடிக்குமோ, அந்த மாதிரி தான் நம்ம தான் செலக்ட் பண்றோம். நமக்கு சுதந்திரம் குடுத்திருக்கார் பகவான். கொஞ்சம் சுதந்திரம் குடுத்திருக்கார். நெறைய குடுத்தா அவ்வளோதான் வரவே மாட்டோம். நம்ம இந்த பக்திக்கே வரவே மாட்டோம். இங்கேயே இருந்துடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். அந்த கொஞ்சம் சுதந்திரத்துல நம்ம எப்படி சூஸ் பண்றோமோ நம்ம கையில தான் இருக்கு.
அப்பாவோ, அம்மாவோ, வேறு யாரோ, தோழியோ, தோழனோ, வீட்ல இருக்கிறவங்களோ யாருமே கிடையாது. நம்ம ஆசைப்பட்டு தான் இந்த கர்ம பூமிக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய ஆசையினால தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு எது நம்பிக்கையை தருது அப்படிங்கிறத பொறுத்து தான். அதனால சிலர் வந்து சாஸ்திரங்களை படிப்பதன் மூலம் நம்பிக்கை பெறுறாங்க. ஆனா, அது புனித நாமம் முழுமையானது அப்படின்னு கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டதல்ல அப்படின்னும் வந்து நமக்கு சொல்றது. ஆனாலும் சிலர் அனுபவத்தின் மூலம் நம்பிக்கை பெறுறாங்க. எப்படி அனுபவத்தின் மூலமா மாதாஜி பெற முடியும் அப்படின்னா, எப்படி பெற முடியும்? நீங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்த உச்சரிச்சீங்க அப்படின்னா, நீங்கள் அமைதியாகவும், ஆனந்தமாகவும் ஆகலாம். எந்த விதமான சிந்தாவும் இல்லாம, எங்க யார் என்ன விதமான நெகட்டிவிட்டிலாம் வீட்லயே இருந்தாலுமே, அதெல்லாம் நம்ம மறந்துட்டு, நம்ம பகவான நெனைப்போம். அவர் வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா அந்த ஃபெய்த்தோட நம்ம பண்ணோம் அப்படி ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்மளால வந்து அதிலேருந்து மீட்டு வர முடியும். அதற்கான வாய்ப்பை பகவான் குடுக்குறார். அதனால நம்ம வேணா மத்தவங்கள ஏமாத்தலாம். ஆனா, இந்த உள்ளர அந்தர்யாமியா பரமாத்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அதே மாரி குருக்கு ஹோரை தெரியும். நம்மளுடைய ஹோரை தெரியும். நம்ம வந்து இப்பேற்பட்டவங்க இந்த இடத்துல இப்படி இருக்காங்க. அ இது இந்த மாரி கிருஷ்ண பக்தி இயக்கத்த பத்தி சொல்லின்னு இருக்காங்க. அப்படின்னு அவருக்கு தெரியும். யாரும் போய் பக்கத்துல போயி, இந்த மாதாஜி, பிரபுஜி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லவே வேணாம். அவர் எங்கு இருந்தாலும் அவரால வந்து ம அ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பக்தர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒவ்வொரு பக்தர்கள் பெயரும் ஞாபகம் இருக்கும். அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு அவாளுக்கு வந்து அவாளுக்கு வந்து அவாளால அ ந இது பண்ண முடியும், சொல்ல முடியும். அவாளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். நம்ம நெனச்சுட்டு இருப்போம், அ நம்ம என்னமோ பண்றோம், அவாளுக்கு ஏத்த மாரி ஜெபம் பண்றோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவருக்கு எல்லா விஷயங்களையும் தெரியும். ஆனா நம்மகிட்ட சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா, அவரையும் நம்ம ஜோசியராக மாத்திருவோம். இது அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு கேட்டு அவருக்கு வந்து டைவர்ஷன் ஆயிடும். ஏன்னா, அதனால தான் நமக்கு வந்து குரு வந்து முக்கியமான தேவை. நம்மலாம் ஈஸியா ஏமாறுவோம். இந்த மாரி அதுவும் இந்த கலியுகத்துல ரொம்ப சுலபமாக ஏமாறுவோம். அப்படிங்கிறதான். அதனால நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொப்பது நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடும். சில புனித நாமத்துக்கு எதிரான குற்றங்களை செய்றாங்க. ஆனா, அவங்க வந்து நாம சங்கீர்த்தன் முழு பலனையும் பெறுவதில்ல. இந்த மாரி குற்றங்கள் ஏன் வந்து நாமத்தின் மேல ருச்சி வரல அப்படின்னா, இந்த மாரி மிஸ்டேக் இந்த 4 கொள்கைகள், பிரின்சிபிள்ஸ் கீழ பிரபாத்த சொன்னத மிஸ்டேக் பண்ணுவோம். தவறுதலாக வேற எதையும் இது மாரி வைஷ்ணவ அபராதம் செய்யறது. இதனால தான் அந்த புனித நாமத்தின் மீது, மகா மந்திரத்தின் மீது ஈர்ப்பு வர்றதில்ல. நாம சங்கீர்த்தனம் மூலம் முழு பலன ஏன் பெறறதில்ல அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். அதனால ஆன்மீக குரு கட்டளை மிக கவனமாக பின்பற்றுமாறு நீங்கள் வந்து அவர்களிடம் சொல்லணும். அதன் மாரி புனித நாமத்திற்கு வந்து எதிரான 3வது குற்றம், அதாவது ஆன்மீக குருவின் கட்டளையை மீறுவது எ என்று நான் நினைக்கிறேன். அப்படின்னு இது பண்றாரு. அதே மாரி நாம் ஒரு ஆன்மீக குருவை கொ அ கொண்டி கண்டிப்பா வேணும். ஆன்மீக குரு இல்லாம நம்மளால முடியாதுன்னு. அவருடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றணும் நம்ப. அது மாத்திரமல்ல, ஆன்மீக குருவ வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தவிர வேறு வழியே நமக்கு கிடையாது. அதே மாரி பக்தி சித்தாந்த சரஸ்வதி வந்து தாக்கூர வந்து கோவில்ல வந்து இருந்த அனைவரையும் 64 சுற்றுகள் ஜெபிக்க செஞ்சாரு. புத்தகம் விநியோகிக்கவும், பிரச்சாரம் செய்யவும் போனவங்கலாம் 16 சுற்றுகள் ஜெபிக்கணும். இந்த மாரி சேவையெல்லாம் புத்தகம்லாம் விநியோகிக்க வெளியில போறவங்கலாம் 16 சுற்றுகள் செய்யணும். ஆனா, இதெல்லாம் குரு மகாராஜர் வந்து சொல்வாரு. இது மாரி இல்ல இப்படிலாம் வச்சிருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாரு. அவர் மூலமா தான் தெரிஞ்சுண்டோம். அதனால 16 சுற்றுகள் மினிமம் குறைஞ்சது செய்யணும். அதனால மேற்கத்திய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு 64 சுற்றுகள் ஜெபிப்பது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஸ்ரீலா பிரபுபாதர் சொன்னாரு. அதனால அவர்களை வந்து 16 சுற்றுகள் ஜெபித்து பிரச்சாரம் செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்வார் இவர். அதே மாதிரி ஸ்ரீலா பிரபுபாதரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதில் ஒருவர் முன்னேற முடியும். அதாவது நம்ம ஒரு 100 மார்க் எடுக்கணும்னு நினைச்சா இந்த பௌதீக உலகத்துல எடுத்துங்க அப்படின்னு நினைச்சாதான் அட்லீஸ்ட் ஒரு 60வது வரும் இல்லையா? நமக்கு தெரியாத கொஸ்டின் கொஞ்சம் வரும். தெரிஞ்ச கொஸ்டின் கொஞ்சம் வரும். அதுல மறந்து போயிடும் கொஞ்சம். அப்படி இருக்கிறப்ப, இந்த இதுல நம்ம திருப்பி இந்த ஜென்மமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப, நம்ம எத்தனை சுற்றுக்கள் பண்ணாதான் நம்ம காம, குரோத, மத, ஆச்சரிய, லோப, மத, ஆச்சரியம் நம்ம ஆத்மாவை சுற்றி இருக்கிற அழுக்குகளை சுத்தப்படுத்த முடியும். அதனால தான் அவர் வந்து இது மாரி புத்தகம் மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு 64 சுற்றுகள் ஜெயிப்பது கடினம்னு சொல்லிட்டு 16 சுற்றுகளை ஜெபித்து பிரச்சாரம் செய்ய சொல்றாரு ஷீலா பிரபுபாதர். அவருடைய அதனால தான் அப்படியெல்லாம் நம்ம அந்த அறிவுரைகளை ஆஸ் இட் இஸ் அப்படியே நம்ம பின்பற்றி நம்மளால முன்னேற முடியும். சில பக்தர்கள் வந்து பௌதீக முன்னேற்றத்திற்காக ஜெபிக்கிறாங்க. இது ஒரு தவறுதலான புரிதல். அதாவது புனித நாமத்திற்கு எதிரான குற்றங்களில் இதுவும் ஒன்று.
இதை எப்படி சரி செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீக அறிவின் மூலம் வந்து நாம் பௌதீக விஷயங்களை வந்து தவிர்க்கலாம். எப்படின்னா, கிருஷ்ணர் வந்து சூரியனை போன்றவர். மாயை வந்து இருளை போன்றது. எங்கு கிருஷ்ணர் இருக்கிறாரோ, அங்கு மாயைக்கு வந்து அதிகாரமே இல்லை. இது வந்து சைத்தன்ய சரிதாமத்துல மத்திய லீலையில கோட் செய்யப்பட்டுள்ளது. அதாவது 22வது அத்தியாயத்துல வரும் இந்த 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 பதம், இந்த விஷயம். அது மாரி கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல அவர் வந்து சூரியனை போன்றவர் மாத்திரம் இல்லாம, அங்கு இருளே கிடையாது. பகவான் கிருஷ்ணர் இருக்கான்னா, அங்க இருளே கிடையாது. அதனால பௌதீக வாழ்க்கை வந்து இருளை போன்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இருளை அகற்ற நம்ம என்ன பண்ணணும்? கிருஷ்ணரின் ஒளியை கொண்டு வர வேணும். எப்படி கொண்டு வருது? அது இயல்பாகவே இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எந்த விதமான பிரயத்தனமே பண்ண வேணாம். வீட்ல உட்கார்ந்தபடி அசோசியேஷன் இருந்தா அசோசியேஷனோட நம்ம ஜெபம் பண்றது. இல்லைன்னா நம்ம வந்து ஜெபிக்கிறப்ப சின்சியரா அத வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெபிக்கிறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, அனைத்து விதமான பிரச்சனையும் பகவானே சால்வ் பண்ணிடுவார். குரு மூலியமாவே நமக்கு எல்லாமே நடந்துரும். இப்படி வந்து நம்ம புதிய பக்தர்களுக்கு வந்து ஆன்மீகம் எது? ஆன்மீகம் எது? பௌதீகம் எது? அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்றதுக்கு வந்து நம்ம வந்து உதவியா இருக்கணும் அப்படின்னு குரு மகாராஜ் சொல்வார். ஆன்மீகம் எது பௌதிக புரிந்து கொள்ள கடினமாக இருக்கு அப்படின்னு ஒரு சில பக்தர்கள்லாம் சொல்வாங்க அங்க வரப்ப. அதனால அவர்களுக்கு அதிக அறிவு தேவைப்படுறது. அதன் மூலம் அவர்களால் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியும். இது மிகவும் வந்து கடினமானதெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு புதிய வழி நாம் இப்படி சிந்தித்து பழக்கப்படல. பக்தருடன் பழகுவதன் நமக்கு சரியான அறிவு கிடைக்கும். அதனாலதான் ஆல்வேஸ் அசோசியேட் வித் டிவோட்டீஸ் வைஷ்ணவாஸ் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்கணும். ஏதோ ஒரு வேலை சர்வீஸ் காரணமாக ஏதாவது சொல்லிட்டா உடனே எனக்கு அவரை பிடிக்கல இவங்களை பிடிக்கல அப்படின்னு நம்ம வந்து தவறுதலாக நினைச்சிடவே கூடாது. அது மிகப்பெரிய மிகப்பெரிய அபதாரம் ஆயிடும். அது மாத்திரமல்ல கிருஷ்ணரோட திருநாமத்தின் மீது நம்ம எப்போது கவனம் செலுத்துவதற்காக நம்ம எப்போதும் கிருஷ்ணரை நினைவில் கொள்ளும்படி அறிவுறுத்தப்படணும். அது மாத்திரமல்ல இந்த யுகத்துல நாம் எப்போதும் கிருஷ்ணரின் நாமத்தை நினைவில் கொள்ளலாம். அவரை ஒருபோதும் மறக்காமல் இருக்கலாம். நாம என்ன செஞ்சாலும் இந்த திருநாமத்தை உச்சரிக்கணும். அதாவது இந்த வழியில வந்து நீங்கள் எப்போதும் கிருஷ்ணரை நினைவில் வைத்திருக்க முடியும். நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பிரபு வந்து அங்க ஷார்ஜால இருந்தோம். துபாய்க்கு ஆபீஸ்க்கு போறப்ப முன்னெல்லாம் ஹலோன்னு சொல்லி ஷேக்கன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அவர் வந்து ஹலோ சொல்லாம ஹரே கிருஷ்ணா சொல்லி எல்லா முஸ்லீம் இவங்கள்ட்டையும் இது ஷேக்கன் கொடுப்பாங்க. அவங்களும் இவர் சொல்றாரேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஹரே கிருஷ் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அங்க எல்லாரும் இவங்களும் இருப்பாங்க, அவங்களும் அந்த மாதிரி ஆயிடுத்து. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த ஆழ்ந்த ஒரு இதோட புரியிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஹரே கிருஷ்ணா தவிர வேற எதுவுமே வராது. நம்மளுடைய இதுல அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உணர்வு வந்து நம்மளை மாத்தும் அப்படிங்கிறது. ஆன்மீக உறுதியான முன்னேற்றத்தின் முக்கியத்துவம் வந்து தூய நாம சங்கீதத்தின் முக்கியத்துவத்தை வழிபடுத்தும், அதாவது அதை வலியுறுத்தும் பொருட்டு குருமகராஜா வந்து சொல்றாரு. சிலர் வந்து எனக்கு வழி எதுவும் தெரிவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. என் உடலோ வலியால் நிரம்பி வழிகிறது. சில சமயங்கள்ல ஆன்மீக குரு வந்து சீடர்களின் கர்ம வினைகளின் விளைவுக்காக கனவுகள் மூலமாகவோ அல்லது வேறு வழியாகவோ வந்து சுமக்கிறதுனால துன்பப்படுறார் அப்படின்னு ஷீலா பிரபுபாதர் சொன்னார். சில சமயங்கள்ல எனக்கு பயங்கரமான கனவுகள் வந்திருக்கு. சில சமயங்கள்ல நான் உடல் வலியையும் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு குருமகராஜ். அது மாத்திரமல்ல, நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வார். உடல் மற்றும் புலன்கள் வழியாக நாம் பௌதீக இன்பத்தை அனுபவிக்கிறோம். உடல் மற்றும் புலன்கள் வழியாக பௌதீக துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். இன்பத்தையும் அனுபவிக்கிறோம், துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். அதனால இளமை பருவம் அதிக இன்பம் தருவது, நோய் மற்றும் முதுமையில் அதிக துன்பம் இருக்கு. சோ 2மே இருக்கு. இன்பமும் இருக்கு. இளமை பருவத்துல முதுமையை அடைய அடைய என்ன ஆகுறது? துன்பமும் வருது. கடுமையான உடல் துன்பத்தின் மத்தியிலும் ஷீலா பிரபுபாதரோட லீலைகளையும் நமது பகவான் கௌரங்க மற்றும் அவரது கூட்டாளிகளின் லீலைகளையும் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரின் லீலைகளையும் நாம் நினைவு கூர்கிறேன் அப்படின்னு சொல்வாரு. அது ஒரு உன்னதமான அனுபவம். அது எல்லா துன்பங்களையும், அதாவது எந்த விதமான துன்பமாக இருந்தாலும் அற்பமானதாக தோன்ற செய்யும்.
அதை விவரிப்பது ரொம்பவும் கடினம். ஏன்னா இந்த துன்பம் வந்து சீலா பிரபுபாதர் அனைத்து அறிவுறுத்தல்களையும் நிறைவேற்றுவதை கடினமாக்குறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சீடர்கள் வந்து தங்கள் நாம சங்கீர்த்தனம் ஒழுங்குமுறையை பின்பற்றுவதிலும் கவனக்குறைவாக இருந்தால் நிச்சயமாக இன்னும் அதிகமாக துன்பப்பட வேண்டியிருக்கும். அந்த நாம சங்கீர்த்தனம் இது ஹரிநாம மாத்திரம் மகாமந்திரம் மாத்திரம் தான் மிகவும் அத நம்ம வந்து ஃபெய்த் வச்சுண்டு நன்னா அத புரிஞ்சுண்டு நம்ம சொல்றப்ப எந்த விதமான இருந்திலும் தவிடுபடி ஆக்கிட முடியும். கடுமையாக பின்பற்றும் அனைத்து சீடர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்றேன், விரும்புறேன் அப்படிம்பாரு. அது மாத்திரமல்ல, நிச்சயமாக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு குருமகாராஜ் வந்து அடிக்கடி சொல்வார். நீங்கள் மேலும் பல பக்தர்களை உருவாக்க எனக்கு உதவினால் நான் மிகவும் பாராட்டுவேன். இது வந்து உங்கள் கிருஷ்ண உணர்வுல வந்து நீங்கள் மேலும் தீவிரமாக இருக்க உதவும். அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையிலும், ஒவ்வொரு வகுப்புகளையும் அவர் சொல்வாரு. இப்படி இந்த வாழ்வின் முடிவில அனைத்து பக்தர்களும் கிருஷ்ணரிடம் வந்து திரும்பி போகணும். இந்த வாழ்நிலையிலே அதாவது இந்த பிறவியிலேயே நம்ம வந்து பேரின்பத்தை வந்து அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நான் விரும்புறேன். அப்படின்னு குருமகாராஜ் வந்து சொல்வார். அது மாத்திரமல்ல, நம்ம வந்து அ லைஃப்ல நினைப்போம். அ எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ இதுக்கெல்லாம் நம்ம நேரங்கள செலவழிப்போம். ஆனா அ நம்ம வந்து இந்த ஒரு கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்து, அது ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வந்து ப்ரீச்சிங் செய்யறதுக்கு கூட ஜனங்க வந்து தயாரா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அது இன்னும் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல குருமகராஜுடைய அ அ நாங்க வந்து அலைன் அந்த இடத்துல அமீரகத்துல அலைன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து போகணும். நாங்கெல்லாம் பிரசாதம் அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அன்றைக்கு வந்து அடியேனுக்கு சேவை கொடுக்கப்பட்டது. இது மாரி அடியேனுக்கு வந்து சேவை கொடுக்கப்பட்டது. அப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, அவரு வந்து என்ன சொன்னாங்க அப்டின்னா, "நீங்க வந்து எல்லாம் எடுத்துன்னு வந்துருங்க ப்ரிப்பரேஷன். அங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்." அப்பல்லாம் முதல்லாம் வெள்ளிக்கிழமைகள் தான் அங்கலாம் லீவ் இருந்தது. அந்த அந்த நேரத்துல. அப்படி இருக்கிறப்ப நாங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் டிவோட்டி 2, 3 பேர் போறோம். வந்து அடியேன் வந்து ஒரு சின்ன ஒரு இது எடுத்துண்டு மத்த வெஜிடபிள்ஸ்லாம் அங்க போய் வாஷ் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு. அப்ப வந்து என்ன ஆயிடுத்து அப்டின்னா, அவரு மதிய வேளையில அப்ப சப்பாத்தி மற்றும் நெறைய காய்கறிகள் இதெல்லாம் எல்லாமே எடுத்துன்னு போறப்ப என்ன ஆகுறதுன்னா, அந்த சப்பாத்தி வந்து இன்னொரு மாதாஜி வந்து பண்ணி எடுத்துட்டு வராங்க. வட வட இந்தியாவிலேருந்து ஒரு மாதாஜி ஒரு க விட்டல் மாதாஜி சொல்லிட்டு, அவங்க வந்து எடுத்துன்னு வராங்க அப்படின்ட்டு, நாங்க வந்து வெறுமனே இந்த வெஜிடபிள்ஸ் மாத்திரம் அந்த பொறுப்புகள எடுத்துட்டு வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் இது மாரி வாங்கிட்டு போயின்ட்டுருக்கோம். போனா அங்க குருமராஜ் அலைன்ல வகுப்புகள்லாம் முடிச்சுட்டு, அவர் வந்து லஞ்சுக்கு அந்த இடத்துக்கு பர்ட்டிகுலர் இடத்துக்கு வருவாரு. அங்க வந்து சரியான வீடுலாம் அமையல. அங்க ஏதோ ஒரு இடம் கிடைச்சது. அந்த இடத்துல ஸ்டவ் மாத்திரம் இருந்தது. டிவோட்டி இருந்த இடம்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல போய் பிரசாதம் பண்ணணும். எந்த விதமான பாத்திரங்கள் எதுவுமே கிடையாது. இருந்த 2, 3 இது பார்த்து டிஸ்போசபிள் அந்த தொன்னைய வச்சுண்டு, அதுல செஞ்சு செஞ்சு ஒரே எலுப்ப சட்டிய வச்சுக்கிட்டு, அதுல கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பண்ணி இது பண்ணிட்டுருக்கோம். ஆனா, சப்பாத்தி மாவு அவங்க வரவே இல்ல. அந்த மாதாஜி ஷார்ஜாலேருந்து டிராவல் பண்ணி வரணும். இங்க கடையில வாங்கிக்கலாம் அப்டின்னா, இங்க வந்து எல்லா கடையும் மூடி இருக்கு. நமாஸ் பண்ணிட்டு அவங்க வந்துருவாங்கங்கிற அந்த ஒரு செகண்ட் இது எப்போதுமே வச்சிருப்போம். அந்த முறை என்ன காரணமோ தெரியல. அப்படி எனக்கு அடியேனுக்கு வந்து பயங்கர பிரஷர் ஏறிடுச்சு. அவர் வந்தா வெறும் காய்கறி எப்படி எப்படி வைக்கிறது? அவரும் வந்து முடிய போறதுங்கிறாங்க கிளாஸு. இது எனக்கு அப்ப இது மைண்டே எனக்கு வந்து அப்படியே ஒரே இது டென்ஷனா வருது, அழுகையா வருது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கா ஃபோன் பண்றோம். முதல்ல வந்துட்டுருக்கோம், வந்துட்டுருக்கோங்க, வந்துட்டுருக்கோம், வந்துட்டுருக்கோம் சொல்றாங்களே ஒழிய, வர ரீச்சே ஆகல. இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கு. அவரு வந்துருவாரு. குருமகராஜ் வந்துருவாரு. ஆனா, இங்க ஒரு ஒண்ணா செஞ்சு செஞ்சு அது மட்டும் இந்த காய்கறி ஐட்டம் மட்டும் அங்க ஒரு டேபிள்ல ஒண்ணு ஒண்ணா தொன்னையில செஞ்சு வச்சுட்டுருக்கோம். ஆனா, ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்து வரவே இல்ல. அவரு குருமகராஜ் அந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. நாங்க பண்ணிட்டு இருந்த இடத்துக்கும். வந்துட்டோனே எங்க ஓகே நான் இன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் வந்து ஒன்லி வெஜிடபிள் மட்டும் தான் சாப்பிடணும்னு இருக்கு. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னாரு. அப்படி இருந்தும் எங்கேயோ கிடைச்சதுன்னு சொல்லிட்டு, ஒரு கொஞ்சம் இது மைதா மாவு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவா ஒரு பக்கம் அ ப பண்ணா இழுக்கிறது. கோதுமை மாவு இல்லாம வெறும் மைதா மாவு அத போட்டு இழுக்கிறது. அது மூலியமா செஞ்சு ஏதோ அவஸ்தைப்பட்டு நாங்க இருந்தப்ப, அவரு பக்கத்துல வந்து கிச்சன்ல வந்து பார்த்துட்டு, "வாட் இஸ் திஸ்?" அப்படின்னார். இது மாரி க இது ரொட்டி அப்படின்னா, இது மாரி டிஃபரெண்ட் ஷேப்ல இருக்கே அப்படின்ட்டு சிரிச்சுட்டே போயிட்டார். அ க க அப்பன்னா இன்னும் எல்லாம் வச்சுட்டு சப்பாத்தி போடாமலே இருக்கோம். இததான் வச்சுட்டு இருக்கோம். எப்படி போடுறதுன்னு தெரியல. போடாமவும் இருக்க முடியாது. என்ன செய்யறது தெரியல. ரைஸ்லாம் வச்சாச்சு. இது மாரி அவர் ரைஸ் கொஞ்சம் தான் எடுத்துப்பார். அப்பல்லாம் அவருக்கு நல்லா ஆரோக்கியமா இருந்தார். ஆனா என்ன ஆச்சு அப்டின்னா, அவரு வந்து பொறுமையா அதுக்காக இது பண்ணல.
இது மாதிரி மாவு வந்துன்னு இருக்கு அப்படின்னு என்னதான் செய்யறது? சொல்லிதான் ஆகணும். ஏன் டிலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க சப்பாத்தி அப்படின்னா. அது மாதிரி அவர் வந்து ஏன் டிலே ஆகுறதுன்னு கேட்கல. ரொம்ப நேரம் கேட்கல. எல்லாரோடையும் அந்த இதுல உட்காந்துட்டு கட்டில்ல உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு பேசிண்டே இருக்காரு எல்லாரோடையும். இங்க இது ஏன் இப்படி இருந்தது? இன்னைக்கு ஏன் இந்த பக்தர் இப்படி வந்தாங்க, அப்படி வந்தாங்க. இது என்னமோ கேட்கிறாரு. நீங்க ஏன் வந்து இது மாரி அங்க கேட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் காதுல விழுகிறத விட எனக்கு வந்து இங்க சரியாவும் வரல. இத கொண்டு போய் போடவும் முடியாது நம்ம அவருக்கு உடம்புக்கு இதுவாகும் அப்படின்ட்டு. மைதா மாவு எப்படி கொண்டு போய் பண்றதுன்னு. அப்புறம் ஒரு விதமா அந்த மாதாஜி வந்து உள்ள நுழைஞ்சாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த நேரத்துல வேண்டாத தெய்வம் இல்ல, வேண்டாத இது இல்ல. இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதுன்னு ஆனா அவரு ரொம்ப பொறுமையா இருந்தார். சிரிச்சுண்டே, "ஓகே. நான் வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட இருந்தாரு. இந்த இடத்துல அந்த பொறுமைய நம்மளா இருந்தா அந்த பசியில வகுப்புகள்லாம் காலையில போனவரு குரு மகாராஜ். அந்த நேரத்துல அந்த பசியில வந்து நம்மளால சிரிச்சு கூட பேச வராது. கோவமா வரும். ஆனா அந்த இடத்துல கத்துண்டேன் நான் அவர்கிட்ட. அவ்வளவு பொறுமையா இருந்தாரு. சிரிச்ச மூஞ்சியோட நம்ம கண்டிப்பா அடியேனாலலாம் அது மாரிலாம் அவ்ளோ அசுர பசியில பேசவே முடியாது. அவரு வந்து திருப்பி வந்து கிச்சன்ல வந்து எட்டி பார்த்துட்டு, "ஸ்டில் நாட் கம்மிங் யுவர் உன்னுடைய பட்டர் இன்னும் மாவு வரலையா உனக்கு?" அப்படிங்கிறாரு. அதனால "நீ ஏன் கிச்சன்லயே நின்னுருக்க? நீ வெளியில வா" அப்படிங்கிறாரு. இது மாரிலாம் நமக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா, அப்ப அந்த மாரி க்ளோஸ் அசோசியேட் கிடைச்சது. இது இது நிஜமாவே எனக்கு வந்து அவரு அந்த பொறுமைய வந்து எனக்கு வந்து கத்துக் குடுத்தது. நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் நடக்கல அப்படின்னா, பரபர பரபர என்ன செய்றது? நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். இந்த ம மா இது கிடைக்கிறதுக்கு. கடைகள்லாம் மூடுனால ஆ அதே மாதிரி அவரு வந்து என்ன சொல்றாரு, "நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இந்த மாதாஜி இந்த சந்தேரி மாதாஜி செஞ்ச ரொட்டிய வந்து இழுப்போம். அப்படி சாப்பிட்டுறேன் நானு." அப்படின்னு செஞ்சு வச்சிருக்கேன். அது எப்படி போடுறது? அதான் அதுக்குள்ளயே அவங்க வந்துருவாங்க அப்படின்ட்டு. அவரு வந்து பார்த்துட்டு கமெண்ட் அடிக்கிறாரு. இது மாதிரி ஆ. அதே மாரி அவரு என்ன பண்ணுவாரு, கெ எல்லாரையும் பிடிச்சு, பிடிச்சு இழுத்து, இழுத்து விளையாண்டுட்டு இருந்தாரு. சப்பாத்தி மாவு வரட்டும் அப்டின்ட்டு. ரைஸ் இதெல்லாம் மத்ததெல்லாம் டேபிள்ல இருக்கு. இது மட்டும் தான் இன்னைக்கு எனக்கு ஃபாஸ்டிங் சாப்பாடா உங்களுக்கு நீங்க பண்ணியிருக்கீங்க ஸ்பெஷலா அப்டின்னு சிரிச்ச முகத்தோட கமெண்ட் அடிச்சுக்கிட்டு, அ க எல்லாரும் அவரு என்ன பண்ணுவாரு, அந்த நேரம் வரட்டும். ஓகே, ஓகே அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இழுத்து, இழுத்து அவர் கீழ பெட்ல அப்டியே விழுந்துருவாரு. அந்த மாரி விளையாட்டு சின்ன பசங்கலாம் விளையாடுற மாரி, அது மாரிலாம் டயத்த வந்து அவர் பாஸ் பண்ணாரு. பண்ணிட்டு கௌரங்க அப்படிம்பாரு. இவங்க நித்யானந்தான்னு சொல்லிட்டு அவரு மேல போய் விழுந்து, பிரபுஸ் எல்லாம் அ அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த மாரிலாம் நித்யானந்தா, கௌரங்கா அப்ப கூட அவரு வந்து பகவானுடைய நாமத்த சொல்லிண்டு, அந்த புஷிங் விளையாட்டு அவர பிடிச்சு மெத்தையில உட்காந்துன்னு இழுப்பாரு. அவ இ அதே மாரி கைய இப்படி வச்சு நம்மலாம் விளையாடுவோம்ல, அந்த மாரி விளையாட்டுக்கள்லாம் அவரு செஞ்சுக்கிட்டு, அந்த மணி ஆயிடுத்து. மணி அப்ப 3 ஆயிடுத்து. 3 ஆயிடுத்து. அவங்க அவங்க அப்பதான் உள்ள நுழையிறாங்க. நுழைஞ்ச கையோட கடகடன்னு அவங்கள வந்து இது சப்பாத்தி மாவு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதே மாதாஜி வந்துட்டாங்க. இப்படி இன்னொன்னு வந்து இந்த மாரி நேரத்துல வந்து அவர் எப்படி வந்து அவர டைம் ப பாஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல கூட கௌரங்கருடைய பாஸ் டைம்ஸ சொல்லி, அவர் வந்து மத்த டிவோட்டிகள்லாம் அது சரியா கேட்க முடியல. ஏன்னா, இவங்க ஞாபகம் எல்லாம் சப்பாத்தி மேல தான் இருக்கே ஒழிய, அ க க அங்க வந்து அவரு விளையாடுறதெல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியல எங்களாலாம். அப்புறம் பிரபு வந்து வீட்ல வந்து இப்படிலாம் நடந்தது, இப்படிலாம் அவரு இது பண்ணார். ஆ பையனும் இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரு அந்த நேரத்துல கூட அவர் வந்து அந்த புலன்களுக்கு எல்லாம் இது பண்ணாம, அவரு வந்து விளையாட்டா பகவான் விஷயமா பேசிண்டு, விளையாண்டுண்டு அதுக்கு தகுந்த மாரி புஷிங் கேம் இந்த மாரி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு, அத வந்து எளிமையா அது எதுக்குன்னா, பகவான நெனச்சுண்டே இருந்தா நமக்கு வந்து பசி கூட தெரியாது. நமக்கு வந்து அந்த கோபங்கள்லாம் வராது. அப்படிங்கிற மாரியான இந்த புரிதல். புலனுக்கு வந்து நம்ம இது குடுத்தோம் அப்படின்னா, அது வந்து இது பண்ணாது. பகவான் விஷயமா நம்ம பேசின்னு இருந்தோம் அப்படின்னா, அந்த புலன்கள் கூட பசி கூட எடுக்காது. அப்படிங்கிறதுக்கு வந்து அடியேன் வந்து கத்துண்ட ப அ இந்த இந்த ஒரு லீலா மூலமா கத்துண்டது. அது மாரி அவரு வரப்பலாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்விம்மிங் பூலுக்கு போனா பிரபுஸ் எல்லாம் போவாங்க. அங்கேயும் அது மாரி தான் செயினா கோத்துண்டு, அ இவரு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் கைய ரவுண்டா கோத்துண்டு, அவரு நடுவுல தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியிலயே வரமாட்டார். அப்ப வந்து இந்த பேர்லாம் சொல்லுவார். கௌரங்கா, நித்யானந்தான்னு எல்லாருடைய 12 திருநாமங்களையும் அவரு சொல்லுவார். இப்படி குருதேவர் வந்து நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வு. நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, அதன் வந்து மூலம் பக்தர்களின் மீது அவர் காட்டும் அக்கறையை நம்ம புரிஞ்சுக்கலாம். 2014ன்னு நெனைக்கிறேன். அப் அப்ப வந்து ராதாஷ்டமி தினத்தன்று இது நான் ராதாஷ்டமி தினத்த வந்து இது அன்றைக்கு வந்து இது நடந்தது.
அன்று நானும் வந்து அடியனுடைய கணவரும் என்ன பண்ணோம் அப்படின்னா, மாயாப்பூர்ல பிராமண தீட்சை பெறுவதற்காக நாங்கள் வந்து ஷார்ஜால இருந்தோம் அப்ப. அந்த சடங்கு மதியத்திற்குள் முடிந்துவிடும். அதனால நாங்க அப்படின்னு நினைச்சு, அடுத்த நாள் அதிகாலை எங்களுக்கு திரும்பவும் விமான டிக்கெட்ட நாங்க வந்து பதிவு செஞ்சிருந்தோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, அதாவது காலையில 6 மணிக்கு அந்த விமானம் இருந்தது. அந்த நாட்கள்ல வந்து மாயாப்பூர்லேருந்து கல்கத்தாவுக்கு பயணிக்க வந்து மினிமம் 3 1/4 மணி நேரம் ஆகும். இப்ப கொஞ்சம் சீக்கிரம் ரோடுலாம் நல்லா போட்டதுனால. அதனால பயணிக்க வந்து கல்கத்தா வந்து 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும் மினிமம். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, உங்கள அ நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு சர்வதேச பயணம் அப்படிங்கிறதுனால, விமானம் புறப்படும் நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்பே நம்ம விமான நிலையத்துல வந்து இருக்கணும். அப்படி. அதனால இவங்களுக்கு லீவு அடியனுடைய கணவருக்கு லீவு இருக்காது அப்படிங்கிறதுனால, அந்த அந்த மாரி நாட்கள்ல வந்தது. 2ஆம் தேதி நல்லா ஞாபகம் இருக்கு. அ எ எ அந்த விமான நிலையத்தில இருக்கணும். அப்படிங்கிறதுனால குருதேவர் உடல்நிலை காரணமாக சடங்கு வந்து இரவு 10 மணிக்கு மேலாக நீடித்தது. அந்த பிராமண தீட்சை பெற்றப்ப. 10 மணிக்கு மேல ஆயிடுத்து. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என்ன ஆச்சுன்னா, முன்ன பின்ன ஆச்சு. அதனால நாங்க வந்து பிராமண மந்திரத்தை பெற வேண்டி இருந்தது. எங்களுக்கு அந்த டெஸ்ட் அந்த இதெல்லாம் முடிஞ்சிடுத்து. அ பரீட்சை எழுதுறது, மார்க்குகள் இது பண்றது, அப்புறம் இன்டர்வியூ பண்றது, அதெல்லாம் முடிஞ்சிடுத்து. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, 10 மணிக்கு மேல ஆயிடுத்து. நாங்க வந்து பிராமண மந்திரத்த குருமராஜரோட எடுத்து இது பண்ணிக்கணும். எங்கள வந்து காத்திருக்குமாறு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த சடங்கு வந்து ஹரிநாம தீட்சையுடன் சேர்ந்து நடைபெற்றது. அப்ப ஹரிநாம தீட்சையும் குடுத்துட்டு இருந்தாரு குருமகராஜ். இப்படி இருக்கிறப்ப, அ அதனால நாங்க பிராமண தீட்சை பெறுகிறவங்க வந்து அப்புறம் தான் அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னாங்க. இப்படி இருக்கிறப்ப மனசுக்குள்ள வந்து ஏறக்குறைய இரவு 10 மணி ஆயிடுத்து. இந்த தீட்சை கொடுக்கறதுக்கே 50லேருந்து 60 பக்தர்கள் வந்து இருந்தாங்க. குருதேவர் வந்து தனிப்பட்ட முறையில் ரகசியமாக மந்திரத்தை சொல்லின்னு இருந்தாரு. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, எங்களுக்கு வந்து எண்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏற்பாடு செஞ்சவங்க ஏற்கனவே திட்டமிட்டபடி, வரிசையின்படி அது நடந்துட்டு இருந்தது. இந்த வரிசை பிரகாரம் இவங்கலாம் வரணும் அப்படின்னு. ஆனா எங்களுடைய விமான நேரம் நெருங்கிண்டே இருக்கு. நாங்க வந்து கிளம்பி போய் ஆகணும். மாயாப்பூர்லேருந்து இரவு 11 மணிக்காவது புறப்படணும். அப்பதான் எங்களுக்கு வந்து இன்னும் இப்ப வந்து 10 மணி ஆயிடுத்து. சடங்கு முடிஞ்சதும் நாங்கள் வந்து எங்களுடைய இதுக்கு ரூமுக்கு போயிட்டு, அங்க உடைகள்லாம் இது பண்ணிட்டு, நாங்க இது திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு புறப்படணும். ஆனா, அடியனுடைய கணவர் வந்து அ க க மகாபிரபு வாக பிரபுவிடம் சொல்றாரு. நான் அவர் வந்து மிகவும் நல்லவர். உடனடியாக குருதேவரிடம் சென்று தெரிவிக்கிறாரு. எங்கள் கவலையை கண்டு அவர் வந்து உடனடியாக எங்களை அழைத்து மந்திரத்தை வழங்கினார். உடனே மகாபிரபுட்ட வேண்டிக்கிறாரு இவரு. மகாபிரபு எங்களுக்கு வந்து இப்ப நாங்க எங்களால மகா இவரு சாரி மகா பிரபுன்ட்டேன். மகா வராக பிரபுட்ட போய் சொன்ன உடனே, அப்புறம் அடியனுடைய கணவர் வந்து மகாவராக பிரபுட்ட சொன்ன உடனே, இது மாரி அவரு போய் சொல்லி, இது மாரி அவங்க ஃப்ளைட்டுக்கு கிளம்பணும் அப்படி இது பண்ணணும் அப்படின்ன உடனே, அ சொன்ன உடனே மகாவராக பிரபுட்ட சொன்னேன். உடனடியாக குருதேவர் வந்து அவர்ட்ட சொல்றப்ப, அ இந்த மாரி எங்களுடைய கவலைய அவங்க பார்த்தவங்க உடனடியாக எங்களுக்கு கொடுத்து மந்திரத்த வழங்கினார். இதுவும் நம்ம பாராட்டணும். ஏன்னா, அந்த இடத்துல வந்து வரிசை பிரகாரம் தான் வரணும். அது கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படிலாம் எதுவுமே இது பண்ணாம, உடனே அவர் வந்து எங்களுக்கு தீட்சை மந்திரத்த சொல்லி, அ எப்படியாவது அவரு சேவையில வந்து ஈடுபட போறோம் அப்படிங்கிறத பத்தி எங்களோட பேசுறாரு. இது மாரி நம்ம எப்படி இனிமே இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவசரமான நேரத்துல கூட அவரு வந்து பொறுமையாக நாங்க சொல்வதை கேட்டு அவங்க வந்து அவரது சேவையில் எங்களை எப்படி ஈடுபடுத்துறது அப்படின்னு வழிகாட்டினாரு. இது வந்து இது ஒன்று வந்து ரொம்பவும் மறக்க முடியாது. இந்த இந்த சப்பாத்தி பண்ற இந்த அலைன்ல பண்ண அந்த சம்பவமும், இந்த செகண்ட் தீட்சை அப்ப பிராமண தீட்சை அப்ப ஃப்ளைட்டுக்காக இது பண்ணி நான் என்ன அடியேன் என்ன வேண்டிப்பேன்னா, ஃப்ளைட் லேட்டா கிளம்பணும் அப்படின்னு வேண்டிப்பேன். சாதாரணமா இங்க யாத்ராக்கு போறப்பயே லேட் ஆயிடுத்து அப்படின்னா, பகவானே! இன்னைக்கு லேட் ஆயிடுத்து. அடியேன் வந்து துளசி ஆரத்தி கிடைக்கும். பகவானே! இன்னைக்கு எப்படியாவது ஆரம்பிக்கிறவா வந்து லேட்டா வரணும் அப்படின்னு நான் வேண்டின்டு கார்ல அங்க போவேன். அது மாரி நடக்கும். அதுதான் பியூட்டி. இன்னைக்கு லேட் ஆயிடுத்து மாதாஜி அப்படிம்பாங்க. அப்படியா பிரபுஜி அப்படிம்பேன் நானு. நான் நான் வேண்டிட்டதா அடியேன் வேண்டியதுனால மனசுக்குள்ள நினைச்சுப்பேன். வெளியில சொல்லிக்க மாட்டேன். அது அந்த மாரி பகவான் வந்து நமக்கு வந்து குருத்வாரா நமக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறது புரிதல். அது மாரி நம்ம எப்படி வந்து இது பண்ணணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. தீட்சை செகண்ட் தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம், எங்கள வந்து எப்படி வழிநடத்துறது அப்படின்னு அவர் வழிகாட்டினார். பக்தர் மீது அவர் காட்டிய அக்கறை ஆன்மீக சேவையில வந்து பக்தர்கள் வந்து முன்னேற வழிகாட்டுதல், அவர் காட்டிய ஆர்வத்தையும்,
வந்து அடியேனால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பக்தர்களை பார்க்கிறதும், அவங்களுக்கான தேவைகளை செஞ்சு குடுக்கிறதும், அ அந்த மாரி நான் அடியேனுக்கு வந்து சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா, அடியேனுக்கு இந்த கொடுக்கப்பட்ட நேரத்துல நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த டைம் இது படிக்கணும் அப்டின்ட்டு அதுவும் சொல்லுவார். டயத்துக்கு வந்து அந்த இதுக்கு உட்காரணும். ஆடியன்ஸ் வந்தாலும், வரலைனாலும் முன்னாடி வந்துரணும். அந்த டைம்க்குள்ள முடிக்கணும் அப்டிம்பார். அது மாதிரி குருமகராஜ் வந்து அப்படி ஒரு கருணை வாய்ந்தவர். அ என்ன சொல்றது? அந்த மாரியான பார்த்து நம்ம இப்ப எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்து இந்த மாரி ஆயிடுத்து, இந்த மாரி இந்த குழந்தை இந்த மாரி சர்வீஸ்ல நன்னா பண்ணும், இது நன்னா ப்ரீச் பண்ணும், இது நல்லா ஆர்கனைஸ் பண்ணும், இது நல்லா கோஆர்டினேட் பண்ணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பார்த்த மாத்திரத்திலேயே அவரால வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு, அதற்கு தகுந்தாற்போல் சிறு சிறு சலசலப்புகள் மனுஷால் அப்படின்னாலே சலசலப்புகள் டிவோட்டிக்குள்ளேயே வந்தாலும், அதை வந்து அவரு வந்து அ அவர் காதுல விழுந்தாலும் அது அது அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வகுப்புகள்லாம் அவர் குடுப்பார். அந்தந்த யாத்ரால சிறு சிறு சலசலப்புகள் இல்லாம இருக்காது. அவங்க இப்படி பண்ணாங்க. எனக்கு இந்த என்னைய பார்க்க விடல. இந்த இது சேவா குடுக்கல, அந்த சேவா குடுக்கல. அவங்களே இந்த சேவாவ பண்றாங்க. எங்களுக்கு இப்படி இப்படி பல விஷயங்கள் வரும். அது அவர் காதுல விழுந்தாலும் அதை அங்க இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லாம அழகா அந்த கிளாஸ்ல எக்ஸாம்பிளா சொல்லி அத எடுத்துரைப்பார். இப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த இது இங்க நடந்துன்னு இருக்கு. அதனால குரு மகாராஜ் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய குழந்தைகள். நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்தா தான் கிருஷ்ணர பத்தியான விஷயங்களையும் நல்லா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால கௌரங்கா நித்யானந்தா, கௌரங்கா நித்யானந்தா, கௌரங்கா நித்யானந்தா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஹிஸ் ஹோலினஸ் ஜெயபதாகா சுவாமி குரு மகராஜோடைய விஷயங்களை பற்றி அழையடிக்கு பகிர்ந்துக்க வாய்ப்பு கொடுத்த குரு மகராஜ் சங்கத்தின் உள்ள அனைத்து மூத்த வைஷ்ணவர்கள், வைஷ்ணவிகள் அனைத்தும் இவாளுக்கும் அடியேனுடைய சிரம் தாழ்த்தி கோடி கோடி நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஷீலா பிரபுபாத் கி ஜெய், குரு மகராஜ் கி ஜெய், அனந்த கோடி வைஷ்ணவ பக்த விருந்த கி ஜெய், நாமாச்சாரி ஹரிதாஸ் தாக்கூர் கி ஜெய், விஷ்ணு பக்தி துளசி மகாராணி கி ஜெய், கருடாளவழி கி ஜெய். இப்ப மார்கழி மாதமா இருந்துருக்கு. ஆண்டாள் தாயாருக்கு கோடி கோடி நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜீஸ் மாதாஜீஸ். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரே மூச்சுல அப்படியே அருவி மாதிரி பொழுது தட்டிட்டீங்க. ரொம்ப அதாவது எங்க விட்டுடுமோ எல்லாமே சொல்லணும்னு ஆசையா இருக்கு. இதுவுமே நான் ஷார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த மாரியான ஒரு பரபரப்பு, அந்த மாரியான ஒரு இது. அது என்ன நடக்குமோ, எப்படி அவருக்கு குடுக்குறது, எப்படி அவர் கேட்கறது. ஆனா அவர் கூலா இருந்தார். அவரு அந்த நேரத்த எப்படி பாஸ் பண்ணாரு. மேக்ஸிமம் 1 ஹவர் 3 மணி மேல ஆயிடுத்து அவருக்கு அன்னைக்கு பிரசாதம் குடுக்கறதுக்கு. அஃப்கோர்ஸ் அப்ப அவருக்கு உடல்நிலை சாதாரணமா இருந்தாலும், அது வந்து எப்படி இருக்கும்? காலையில 6 மணிலேருந்து அவர் எல்லாம் இன்னொரு யாத்திராக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் இங்க அலைனுக்கு டிராவல் பண்ணி வந்துட்டு, அவரு வந்து கிளாஸ் வகுப்புகள் குடுத்துட்டு வராரு. அப்படி இருக்கிறப்ப, ஒரே சட்டியில ஒண்ணே நான் ஒருத்தி அடியேன் ஒருத்தியே பண்ணின்னு இருக்கேன். அதுதான். சரி அடியேன் ஒருத்தி பண்றதுல தப்பு இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு மாத்திரம் தானேன்னு பண்ணியாச்சு. நெறைய ஐட்டம் என்னென்னமோலாம் வாங்கிட்டு வந்து மாவு சப்பாத்தி இல்லாம என்ன மாவு இல்லாம எப்படி பண்றது? அப்படின்னு. அதனால அந்த மாரியான ஒரு இது ஆச்சு. இது மாரி அவருடைய பொறுமை, அந்த நேரத்துல பசி எல்லாம் பொறுத்துண்டு அவர் விளையாட்டா இங்க இவரு சைத்தன்ய சரிதாமிரத்த பற்றி லீலைகள்லாம் சொல்லிண்டு, அன்னைக்கு கூட மாதாஜி சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி அவரு அந்த மாரியான இது அது கத்துண்டோம். நம்ம கூட இது மாரிலாம் இருந்தா ட்ராமா போடுறது, யாத்ராலாம் போனா, அங்க ஏதாவது ஃப்ளைட்டு லேட் ஆகுறது, டிலே ஆகுறது, டைம் உட்காந்துட்டு இருக்கிற மாரி நேரம் இருந்ததுன்னா, இது பண்றது. ட்ராமாவா போடுறது, இது மாரிலாம் அந்தாக்ஷரி விளையாடுறதுன்னு, அந்த சைத்தன்ய பேர்ல வர்றதெல்லாம் அந்தாக்ஷரியா விளையாடுறது, இப்படிலாம் பண்ணிட்டுருக்கோம். அதனால இது மிகப்பெரிய வாய்ப்பு மாதாஜி. மிக்க நன்றி மாதாஜி. கோடி கோடி நமஸ்காரம். மிக்க நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு யாருக்காவது ஏதாவது பகிர்ந்து கொள்ளணும்னு இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம் மாதாஜி கூட. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 3 முறை குரு ஹரே மகராஜுக்காக எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி இந்த வகுப்பை வந்து நான் முடிச்சுக்கலாம்.
जय श्री कृष्ण चैतन्य जय प्रभु श्री नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि हरे कृष्णा हरे कृष्णा हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम हरे कृष्ण हरे 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 राम 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे प्रणव राम पावने हरे वैष्णवे हरे नमो नमः हरे कृष्ण हरे हरे कृष्ण कृष्णा தேங்க்யூ மாதாஜி हरे கரெக்டா மாதாஜி ஹரே கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி எவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க हरे அப்படி कृष्ण கட 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 ஹரே கடன்னு கிருஷ்ணா கேட்டுட்டே மாதாஜி இருந்துட்டு அவ்வளோ நன்றி அருமையா மாதாஜி இருந்துச்சு ஹரே हरे கிருஷ்ணா कृष्ण नंदी தேங்க்யூ माता மாதாஜி हरे नंदी माता जी குரு மகாராஜ் हरे कृष्ण ஹரே माता